ஒரு நாளைக்கு இந்த இன்ப தமிழொலி ஈழத்தமிழனுக்கு சொந்தமான அவனுடைய சொந்த மண்ணில இருந்து கேட்கு. அதை நான் நம்புறேன். அன்பு தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எமது தாயகத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளில் சமீபத்தில் ஒரு 1.5 மாத காலமாக தமிழ் மக்கள் மனதில் ஓர் எழுச்சியை, கிளர்ச்சியை ஏற்படுத்திய ஒருவர் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன். டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இப்பொழுது வவுனியா சிறையில் விளக்கமறியலில் வருகிற 7ஆம் தேதி வரை தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சூழலில் அர்ஜுனா அவர்களின் அரசியல் பிரவேச நகர்வும் அவரது தனித்துவமான நகர்வுகள் பற்றியும் பொதுமக்களுடைய பார்வை, கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காகவே இந்த நிகழ்ச்சி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களோடு அருகில் இருந்து அவருடைய செயல்பாடுகளுக்கு ஊக்கம் அளித்து வருகின்ற அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பினுடைய தலைவர் தம்பிராசா அவர்கள் தாயகத்திலிருந்து எம்மோடு இணைந்திருக்கிறார்கள். முதலில் தற்பொழுதைய நிலவரங்களை டாக்டர் அர்ஜுனா அவர்களோடு அவர்களுடைய நிலை பற்றிய தகவல்களை அவரிடமிருந்து கேட்டு அறிந்து கொள்வோம். தற்போதைய நிலைமை, ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வவுனியாவில் விளக்கமறியலில் வவுனியா பிரிசன்ல வைக்கப்பட்டிருக்கின்றார். நாங்கள் நாளை காலை மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு மோஷன் ஒன்று ஃபைல் பண்ணி அவரை வெளிக்கொணர்வதற்காக முயற்சியில் இறங்கி இருக்கின்றோம். அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் கைது செய்யப்பட்ட விடயம், குறிப்பாக மன்னார் வைத்தியசாலைக்கு இரவு 10:30 மணிக்கு பின்னர் அங்கே சென்று அவர் நடத்திய விடயங்கள், குறிப்பாக அந்த வைத்தியசாலையின் செயல்பாடுகளை குழப்பியதாக முக்கியமாக அவர் கைது செய்யப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. மன்னார் வைத்தியசாலையில் அவர் நடந்து கொண்ட விதம் பற்றி முதலில் நாங்கள் எல்லோருடைய கருத்துக்களையும் அல்லது அவருடைய கடந்த காலங்கள், இனி வரும் எதிர்காலங்கள் பற்றிய மக்கள் கருத்துக்களையே இன்றைய நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். அந்த வகையில் நீங்களே ஆரம்பித்து வையுங்கள். டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சாவகச்சேரி வைத்தியசாலையின் MS ஆக பதவியேற்று அங்கு இடம்பெற்ற ஊழல்கள் அல்லது அங்கு சில விடயங்களை வெளிப்படுத்தி இருந்தார். அது ஒரு மக்கள் அலையை தோற்றுவித்திருந்தது. அதைத் தொடர்ந்து அவருடைய நகர்வுகள் அரசியல் நோக்கி பயணித்தது. அதற்கிடையில் அவர் வழக்குகளை சந்திக்க வேண்டி வந்தது. அப்படியான ஒரு சூழலில் வழக்குகள் நிலுவையில் இருக்கிற பொழுது அவர் ஏற்கனவே ஒரு வழக்கிலே பிணையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படியான ஒரு சூழலில் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார், கைது செய்யப்பட்டிருக்கிறார், பிணை மறுக்கப்பட்டிருக்கிறது. தம்பிராசா அவர்களே, உங்கள் பார்வையை முதலில் சொல்லுங்களேன். அன்றைய தினம் அவருக்கு எங்களால் சட்டத்தரணியை அவருக்காக நீதவான் முன்னிலையில் வாதாட சந்தர்ப்பம் இருக்கவில்லை. அதை அர்ஜுனாவும் விரும்பவில்லை. தானே வாதாடுவதாக மன்னர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கூறியிருக்கின்றார். நான் அவருடன் தொடர்ச்சியாக தொடர்பு கொண்டிருந்தேன். அவர் கூறினார், அவருக்கு சட்டத்தரணி சம்பந்தமாக ஆலோசனை கூறியிருந்தோம். ஆனால் அவர் சட்டத்தரணி வேண்டாம், தானே நேரடியாக சம்பந்தமாக நீதவானுடன் கதைப்பதாக கூறியிருந்ததாக. ஆனால் அங்கே ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கின்றது. அந்த மரணம் நிகழ்ந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன. இதுவரைக்கும் அங்கே எவருமே அது சம்பந்தமாக கவனத்தில் எடுக்கவில்லை. குறிப்பாக அந்த பிராந்தியத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் கவனம் எடுக்கவில்லை. அது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொது அமைப்புகள் கூட அதில் கரிசனை காட்டாத ஒரு சூழ்நிலையில் ராமநாதன் அர்ஜுனா அந்த இடத்துக்கு போயிருந்திருக்கிறார். அந்த சூழ்நிலை அவரை அங்கு செல்ல வைத்திருக்கின்றது. ஆகவே அர்ஜுனா அதில் கலந்து கொண்டு அந்த விடயத்தை கையாண்டது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சரி எனத்தான் கூறுவேன். இலங்கையில் அனைவருக்கும் தெரிந்திருக்கின்றது, இன்று கூட மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. ஒரு குழந்தையின் சிறு வயது 45 நாள் பிள்ளை இறந்து விட்டது.
இன்னொரு சகோதரன் எழுதியிருக்கின்றார், எனது தம்பியின் மரணம்தான் இறுதியானதாக இருக்க வேண்டும் என்று யாழ்ப்பாண போதனா சாலையில் அப்படி ஒரு சூழ்நிலை நடந்திருக்கின்றது. இப்படி தொடர்ச்சியாக அக்கறையினமாக கவலையினமாக மருத்துவர்கள் நடப்பதால் ஏற்படுகின்ற விளைவுகள். மீண்டும் தம்பிராசா அவர்களே, நடந்த விடயங்களை பற்றியோ அவற்றை பற்றியோ பேசுவதற்கு பலர் காத்திருக்கிறார்கள். அந்த விடயங்களை விடுத்து நாங்கள் அர்ஜுனா அவர்களுடைய நடவடிக்கைகள், அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் போன்றவற்றை பற்றிய மக்கள் கருத்துக்களை, இது அர்ஜுனா போன்றவர்கள் பொது செயல்பாட்டில் ஈடுபடுபவர்களுக்கான ஒரு அறிவுறுத்தல், அறிவுரை அல்லது ஆலோசனை, உற்சாகப்படுத்தல் என்ற பலவிதமான கோணங்களில் இந்த நிகழ்ச்சி பயணிக்க வேண்டும். ஆகவே அங்கே நடைபெற்ற தவறுகள், தப்புகள் அல்லது எது சரி எது பிழை என்பதை விட அர்ஜுனா அவர்களுடைய நகர்வுகள், அவருடைய செயல்பாடுகள், அதற்கு ஏற்படுகின்ற விளைவுகளை பற்றி நாங்கள் பேசுவோம். ஆஸ்திரேலியாவிலிருந்து சகோதரன் சிவநாதன் அவர்கள், இப்பொழுது இந்த டாக்டரின் திடீரென்று நடந்த இந்த மன்னார் விஷயம் குறிப்பாக எல்லோர் மத்தியிலும் இப்பொழுது ஒரு பரபரப்பாக, ஒரு ஆர்வமாகவும் ஒரு கவலைக்குரிய விதமாகவும் போய்கொண்டிருப்பதை நான் மட்டுமில்லை பலரும் அதை ஆதங்கத்துடன் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் அவர் போய் அங்கு சென்ற நேரங்கள், காலங்கள் சனிக்கிழமை அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை என்றபடியாலும் அவர் அது முதலில் இருந்த நீதவான் மூலம் இருந்த பிணைமையில் போனதை அவர் தெரிந்தோ தெரியாமலோ, அவர் ஒரு படித்தவர், அதை சரியாக செய்தாரோ செய்யவில்லை என்றது நமக்கு தெரியாது. ஆனால் படித்தவர், அவருக்கு இப்படிப்பட்ட இதுகள் நடக்கலாம், கன்றின் லோ தெரிஞ்சுதான் போயிருப்பாருன்னு நினைக்கின்றேன். ஆனால் இப்ப நடந்த விஷயம் ஒரு மிகவும் ஒரு கவலைக்குரிய விஷயம் என்றுதான் நான் கருதுகிறேன். அதை போல் பல மக்களும் கருதுவார்கள். என்றால் அவர் துடிதுடிப்பாக இந்த விஷயங்களை செய்து கொண்டிருந்தவர்கள். அந்த மன்னாரில் நடந்த விஷயத்தை அவர் தொலைபேசி மூலம் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடன் கதைத்து விட்டுத்தான் போயிருக்கிறார். ஆனால் அவர் செய்த காரியம் ஒரு இன்னொரு டாக்டரோட கதைச்சு இதை சுகமாக செய்திருக்கலாம் என்பதை நான் விரும்புகின்றேன். அதே போல் மற்றவர்களும் அதைத்தான் நிற்பார்கள். என்றால் அவர் மிகவும் கஷ்டப்பட்டு யாழ்ப்பாணத்திலிருந்து கண்டியில இருந்து லீவையும் எடுத்து திரும்பி மன்னார்ல போய் இப்படி ஒரு ஒன்றை அதை எதிர்பார்த்தாரா, எதிர்பார்க்கவில்லையா என்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆனால் அவருடைய துர்பாக்கிய நிலைமை, அவர் சட்டத்தில் முறையாக தேவையற்ற விதமாக மாட்டுப்பட்டு விட்டார் ஒன்றுதான் சாதாரணமான மக்கள் எல்லோரும் சிந்திப்பார்கள். ஆனா இந்த கட்டத்தில் யாராக இருந்தாலும் அவர் சரியோ பிழையோ சில விஷயங்களை பிழையாக யோசித்திருந்தாலும் செய்திருந்தாலும் இப்பொழுது மக்களாக அரசியல்வாதிகள், சமூகவாதிகள் எல்லோரும் அவருக்கு கை கொடுத்து அவரை வெளியில் எடுத்து அவருக்கு ஒரு புத்திமதியை சொல்லி அவரை இந்த காலத்தில் இப்படிப்பட்ட துடிதுடிப்பான வேலைகள் கட்டாயம் தேவை. ஏனென்றால் நாங்கள் மக்கள் எல்லோரும் ஒரு பயமாட இருந்த காலத்தில் இப்படி அவர் ஒரு ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்து சில மருத்துவ துறையில் நடந்த வெளியில கொண்டு வந்த விதம் நல்லம். ஆனால் அதுல சரிபுலைகளுக்கு அப்பால் அவற்றை துணிவை பாராட்ட வேண்டும். என்ன இருந்தாலும் எத்தனையோ மக்கள், புலம்பெயர்ந்த மக்கள் இன்னுமே சின்ன விஷயங்களுக்காண்டி இலங்கைக்கு போக முடியாமல் பயந்து இருக்கின்ற காலத்திலே இப்படி ஒரு துடிதுடிப்பா சில வேலைகளை செய்வது, சில பிள்ளைகளை சுட்டி காட்டுவது நல்லம் என்றுதான் நினைக்கின்றேன். ஷான், நீங்கள் கையெழுத்தி இருக்கிறீர்கள், நீங்கள் அன்மியூட் பண்ணிவிட்டு பேசுங்கள். இப்ப டாக்டர் அர்ஜுனா செய்யறது சரி பிள்ளை அல்லது மகதுன்றதை விட உள்ளுக்கு நடக்கிற ஒரு விஷயத்த வெளியில கொண்டு வாரது என்றது மிக சரியான கஷ்டமான ஒரு விடயம். இது எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா துறைகளிலையும் நடக்கிறது. அதை வெளியே கொண்டு வர்றது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். அதை வெளியே கொண்டு வந்திருக்க சாவகச்சேரி ஊடாக. ஆனா இது மக்களுடைய நலன் கருதி கொண்டு வரப்பட்ட ஒரு விடயம். ஒரு பெண் பிள்ளை பாதிக்கப்பட்டால் அதற்காக போராடுகின்ற எத்தனையோ பெண் அமைப்புகள், சமூக நலன் அமைப்புகள் இருக்கின்ற மாதிரி
ஒரு கை அறுபட்ட ஒரு பெண் பிள்ளைக்காக வடமாகாணத்துல இருக்கிறது, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மிகப்பெரிய அமைப்புகள், கிட்டத்தட்ட 13 பெண்கள் அமைப்புகள் என்று கை உயர்த்தி இதற்காக வரையில்லை என்றது மிகப்பெரிய ஒரு கவலைக்குடமான ஒரு விடயம். அதுல உண்மையாகவே அரசியல், இப்ப நீங்க கேட்டிருந்த விடயம் என்னன்னு கேட்டா அரசியலுக்குள்ள வார விடயம் என்றதுக்கு அரசியல்வாதிகளுடைய சப்போர்ட் அல்லது மக்களுடைய சப்போர்ட் காணாத காரணத்தால் தன்னிச்சையாக சில விடயங்களை அவர் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறார் என்றதுதான் விளங்குது. அந்த நிலைகளில தான் அவர் உண்மையாகவே பல இடங்களில மாட்டுப்படுகிறார். அவருக்கான அரசியல் சப்போர்ட், மக்களுக்கான அரசியல் பிரதிநிதிகளுடைய சப்போர்ட் அல்லது மக்களுக்கான குரல் கொடுக்கின்ற ஹியூமன் ரைட்ஸ் ஆக இயங்குகிற அமைப்புகளுடைய சப்போர்ட் இதுல இல்லை என்றதுதான் என்னுடைய வலியுறுத்தல். அல்லது இரவு 10 மணிக்கு எத்தனையோ மனித உரிமைகள் அமைப்பு இருக்குன்னு சொன்னா மன்னார்ல இறந்த ஒரு பெண்ணுக்காக குரல் கொடுக்கிறதுக்கு அங்க ஒரு அமைப்புகள் இல்லை என்றதை மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விடயமாகத்தான் நான் இங்க கருதுறேன். சோ அவருக்கு சப்போர்ட் பண்ணி இருந்திருந்தால் அங்கு அவருடைய குரலுக்கு ஒரு வலு சேர்க்கப்பட்டிருக்கும் என்றதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியாக அர்ஜுனா அவர்கள் ஏன் தனித்து விடப்பட்டிருக்கிறார் என்று நீங்கள் பேசினீர்கள். ஆனால் அர்ஜுனா அவர்கள் அவருடைய அணுகுமுறை என்பது 10:30 மணிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னர் இறந்த பெண்ணினுடைய விடயம் அவருடைய காது கட்டி இருந்தாலும் இரவு 10:30 மணிக்கு போய் அதை விசாரிக்க வேண்டும் என்கின்ற நிலையிலேதான் அவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டதற்கான காரணம் அப்படியான ஒரு விடயம். பிரபான சொன்ன மாதிரி அதுல அவர் எமோஷனலா இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு கேட்டா அவர் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ், எம்எஸ்சி அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் தான் செய்திருக்கிறார். உண்மையாகவே மெடிக்கல் ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் செய்த ஒருவர் அந்த டைம் போனது தனிப்பட்ட ரீதியில என்ன பொறுத்தவரையில் அது பிள்ளையான ஒரு தவறாகத்தான் நான் அது கருதுகிறேன். என்னென்று கேட்டால் அவருக்குரிய ஒரு அந்த அங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற டாக்டர்ஸ் தெரிஞ்சிருக்க வேணும், எம்ஓஹெச் தெரிஞ்சிருக்க வேணும், இரவு போன அவருடைய பாதுகாப்பு பிரச்சனை தெரிஞ்சிருக்க வேணும், ஆஸ்பத்திரியினுடைய வளமையான விடயங்கள் கருத்துல கொண்டு சென்றிருக்க வேணும் என்றது என்னுடைய கருத்து. ஆகவே அட்மினிஸ்ட்ரேஷன் செய்த டாக்டர் அர்ஜுனா அந்த டைம் போனது உண்மையாகவே ஒரு தவறான ஒரு செயலாகத்தான் நான் கருதுகிறேன். நிச்சயமாக இந்த இடத்தில் அன்புக்குரிய நேயர்களை நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் இந்த கலந்துரையாடலில் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகளும் அவற்றுக்கு என்ன வகையில் அவரை வழிநடத்தலாம் அல்லது அவர் செல்லுகின்ற பாதையில் பொதுமக்களாகிய எங்களுடைய கருத்துக்கள் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக அமையும் என்பதே இந்த கலந்துரையாடலுடைய நோக்கமாக இருக்கிறது. வணக்கம் லோகேஸ்வரன். வணக்கம் சார். எங்கிருந்து பேசுகிறேன்? நான் தமிழர் தாயக பிரதேசத்திலிருந்து 419 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறதான நுவரெலியா மாவட்டம் ஒரு அழகிய மலையக கிராமத்திலிருந்து நான் உங்களோடு தொடர்பு கொள்கின்றேன். சார், இந்த விடயத்தை நாங்கள் உற்று நோக்குகின்ற போது டாக்டர் அர்ஜுனா எங்களை எல்லாம் சேர் சொல்ல தேவையில்லை. சேரே ஒரு பெரிய பிரச்சனையாக வந்தது. நாங்கள் சேர் கிடையாது, பேசுவோம். இந்த டாக்டர் அர்ஜுனா சம்பந்தமாக நாங்கள் சில கருத்துக்களை முன்வைக்கின்ற போது தமிழர் தாயக பிரதேசத்திலிருந்து வைக்கின்றதான கருத்துக்கள் வேறு, அதே வண்ணம் உடமிருந்து வாழ்கின்ற தமிழர் தேசத்திலிருந்து வைக்கின்ற கருத்துக்கள் வேறு. அது மாத்திரமல்லாமல் தென்னிலங்கையில் இருந்து வருகின்றதான கருத்துக்கள் வேறு. இந்த 3 கருத்துக்களுக்கும் அப்பால் மலையக தமிழர்களாகிய நாங்கள் தமிழர் தாயகத்தோடு ஒன்றி போகின்ற காரணத்தினால் டாக்டர் அர்ஜுனா சம்பந்தமான சில அவதானிப்புகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். முதல் கட்டமாக அந்த போராட்டம் ஆரம்பிக்கின்ற வேளையிலே மலையகத்தில் உள்ள மாணவர்களும் மற்றும் புத்திஜீவிகளும் பல்கலைக்கழக மாணவர்களும் அவரை மிகவும் கொண்டாடினார்கள். குறிப்பாக ஒரு நாள் முழுக்க அவருடைய ஆன்லைன் விசேடமாக லைவில் வர்ற புரோகிராம்ஸை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அது 1, 2, 3 வருகின்ற போது அவர் சம்பந்தமாக எதிர்மறையான கருத்துக்களை மக்கள் பேச தொடங்கிவிட்டார்கள். அதற்கான காரணம் இங்குள்ள மக்களின் கருத்து என்னவென்றால் அவர் பெருந்தேசியவாத சிங்கள அரசாங்க நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப நடந்து கொள்கின்றார் என்ற எண்ணப்பாட்டுடன் இப்பகுதி மக்கள் யோசிக்கிறார்கள். அதற்கான காரணம் என்னவென்றால் அவர் வாயில் வருகின்ற வார்த்தைகள், குறிப்பாக தென்னிலங்கையில் இருக்கின்றதான ஊடகங்களுக்கு, குறிப்பாக சிங்கள ஊடகங்களுக்கு அவர் தேசப்பற்றுள்ள இலங்கை பிரஜையாக தன்னை காட்டிக்கொள்வதும், தமிழீழ பகுதியில் குறிப்பாக தமிழர் தாயக பிரதேசத்தில் அவர் பேசுகின்ற போது அவர்
தமிழ் தேசிய உணர்வு மிக்க ஒருவராகவும் தன்னை காட்டிக் கொள்கிறார். ஆகவே இப்படியான முரண்பாடான கருத்துக்கள் அவரை இங்கிருந்து எங்கள் மத்தியில் இருந்து அந்நியப்பட வைக்கிறது. அவர் குறிப்பாக அரசியலிலே ஈடுபட அவர் முயற்சிக்கின்றார். அது வரவேற்கத்தக்கது. அதுக்கு எவ்விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. நான் கூட முன்னாள் போராளி. நான் 8 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறேன். எனது 16 வயதில் ஹைலண்ட்ஸ் பாடசாலையில் நான் கல்வி கற்ற போது அங்கிருந்து 16 வயதில் வந்து நான் தமிழீழத்திலே அங்கு போராடுகிற இயக்கங்களோடு நான் சேர்ந்து கொண்டேன். அந்த வயதிலிருந்து நான் எனது வீடு வந்து சேர்வதற்கு 30-36 வயதாகிவிட்டது. அவ்வளவு காலம் மண்ணுக்காகவும் அந்த மக்களுக்காகவும் ஏதோ ஒரு வடிவத்தில் ஒரு சிறு தியாகத்தை நான் செய்திருக்கிறேன். நீங்கள் குறிப்பிட்ட டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய நடவடிக்கைகள் சம்பந்தமான சில விமர்சனங்களை நீங்கள் முன்வைத்தீர்கள். இந்த இடத்தில் மக்கள் அந்த விடயங்களினால் அவர் மீது சந்தேகம் கொள்கிறார்கள் அல்லது அவர் யாராலோ இயக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறீர்கள். நாங்கள் அடுத்த நேயர்களுடைய கருத்துக்களோடு மற்ற கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். ஞானம் நல்லையா அவர்கள், வணக்கம் ஐயா. வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். என்னென்று சொன்னால், நான் அர்ஜுனா இது ஃபர்ஸ்ட் டேல இருந்தே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ எப்படி ஆதங்கங்களை ஒருத்தரும் வைக்கின்றார்களோ அது எனக்கு விளங்குகிறது. நான் அநேகமாக இந்த டிவியில் எல்லாத்தையும் பார்த்துருந்தேன். நான் என்னை பொறுத்த மட்டும் அவர் ஒரு அறிவாளி, ஒரு படித்த பிள்ளை. ஆனால் நாங்கள் இன்னொரு விதத்தில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அவர் அடிக்கடி சொல்லியிருந்தார், அவற்றை அந்த ஷூவுக்குள்ள நாங்கள் இருந்து பார்க்க வேணும் என்று சொல்லி. அதாவது நான் அவருடன் கதைக்கும் போது சொன்னேன் என்னென்று சொன்னால், நாங்கள் வெளிநாட்டிலேயோ அல்லது உள்நாட்டிலேயோ நாங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்தென்று கதைக்கின்றோம். ஆனால் அந்த பிள்ளையை பொறுத்த மட்டும் இப்போ நாங்கள் தாய் தகப்பனாக இருந்திருந்தால் அவருக்கு ஒரு தாயோ தந்தையோ அல்லது மனைவியோ போயிருந்து ஆறுதலாக கதைக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை. அதே நேரத்தில் அவர் தாயையும் இழந்து தந்தையும் இழந்து ஒரு சகோதரனையும் இழந்து அவரது திருமணத்திலையும் பிரச்சனைகள் இருந்து இப்படியான ஒரு சிச்சுவேஷன்லையும் அவர் ஏதோ விதத்தில் படித்து ஒரு டாக்டராக வந்து இந்த ஒரு நல்ல நிலைக்கு வந்தவர் முதலும் சாவச்சேரிக்கு வந்துட்டு போயிருக்கின்றார். திரும்ப சாவச்சேரிக்கு வந்தபோது அவருடைய நோக்கம் நல்லதாக இருந்தது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வாய்ஸில் அதை நல்லாக முன்னுக்கு கொண்டு வர வேணும் என்று சொல்லி. அப்போ அவர் அந்த ஒரு கொஞ்ச நாளிலேயே அவர் அறிஞ்ச அந்த பிழைகளை பிரச்சனைகளை அவர் கட்டாயம் அவர்களோட கதைத்திருக்கிறார். அந்த டாக்டர்ஸோ அல்லது நாங்க ஹெல்த் ஒர்க்கர்ஸோட கதைச்சிருக்கிறார். அவரால் முடியாமல் போல ஒரு கட்டத்தில் இப்போ 25 டாக்டர்ஸ் இருந்தால் நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 டாக்டர்ஸ் தான் அவரோடு முரண்பட்டு இருக்கலாம். சில நேரத்தில் அவர் சொன்னதுகளை பிடிக்காமல் இருந்திருக்கலாம் அவர் செய்ததுகளை. ஆனால் ஒட்டுமொத்த மெடிக்கல் யூனியனே அவருக்கு எதிராக வந்துட்டு, அதாவது மெடிக்கல் யூனியன் அந்த ஹெல்த் ஒர்க்கர்ஸுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய மெடிக்கல் யூனியன் டாக்டர் அர்ஜுனாவுக்கு எதிராகவே வந்துட்டு. அப்போ எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் 72 hours 3 தான் அதுக்குள்ள இருந்து வேலை செய்திருக்கிறார். சாப்பாடு ஒரு மிக்சர் பக்கெட்டும் தண்ணியோடையும் இவ்வளவு பிரச்சனைக்குள்ளையும் அவரை பார்லிமெண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு ட்ராப் ஒன்றை போட்டு அவரை வெளியால் எடுத்து பார்லிமெண்ட்டுக்கு போய் ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு போய் அலைய வச்சு எல்லாம் செய்யுது. கடைசியாக அவரை டிமோட் பண்ணி ஒரு சாதாரணமான ஒரு டாக்டராக ஆக்கி அவர் இப்போ சிக் லீவில் தான் நிற்கிறார் என்னை பொறுத்த மட்டும். அப்படி வந்தவருடைய அந்த ஷூக்கள் இருக்கைகள் அவர் நான் ஒவ்வொருத்தரும் நாங்கள் டாக்டர் அர்ஜுனான்னு நினைச்சால் இவ்வளவு ப்ரெஷரையும் தாங்கி கண்டு அவர் இவ்வளவு கேள்விகளுக்கு மறுமொழிகளை சொல்லி கண்டிருக்கிறார். அவருடைய ஒரு சின்ன பிள்ளையை நான் சொல்வேன், உடனேக்குடனாக ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ அப்லோட் பண்ணுவது மற்றது ஆறுதலாக நிதானமாக செய்ய வேண்டிய விஷயம். இப்போ என்ன பொறுத்த மட்டும் 35 நாளுக்குள்ள அவர் இவ்வளவு பிரச்சனைகள் என்று சொல்லிக்கல 35 வருடமாக எங்கட தலைவரும் எங்கட பிள்ளைகளும் இறந்தவர்களும் சரி எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இவ்வளவு ஒரு இடத்துக்கு நாங்கள் 35 வருஷம். அப்போ அந்த 35 வருஷத்துல தலைவர் இப்படியான ஒரு கோபத்தை அவர் ஏற்றுக்கொள்ள இல்லை, அல்லது போனா அப்படிப்பட்டு அடைபட்டு முறையில் போய் இருக்க இல்லை. அந்த நிதானம் என்றது இங்கே ஒரு இடத்துல தவறி இருக்குது. அதே நேரத்தில் அவருக்கு ஒரு நல்ல ஒரு பேக்கப், அதாவது ஒரு 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 தாப்பன் போல தாய் போல மனைவி போல அவருக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு என்ன பொறுத்தமட்டும் அவருக்கு ஒருத்தரும் இல்லாத ஒரு காரணத்தினால இந்த ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது. அப்போ இன்றைக்கு மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கான காரணம் போறதுக்கு முதல்ல அந்த தாய் தகப்பன் அல்லது ஒரு செத்த பிள்ளைன்ற ஒரு ஆளை கூட்டிக்கொண்டு போயிருந்திருக்கலாம். அவர் விளங்கிச்சோ அங்க பிள்ளை விட்டுட்டார்.
சரி, இல்லை அப்படி ஒவ்வொரு பிழையாக பார்த்தால் நீங்கள் சொன்னது போல் அவருக்கு ஆதரவு இருக்கவில்லை அல்லது அறிவுரை கூறுவதற்கு ஆட்கள் இருக்கவில்லை என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கவில்லை. அவருக்கு பல்லாயிரக்கணக்கானவர்கள் தொலைபேசி எடுத்திருக்கிறார்கள், பலர் ஆலோசனை சொல்லி இருக்கிறார்கள், அவரே வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார். பலதரப்பட்டாக்கள் கணவர் அட்வைஸ் பண்ணாங்க. ஐ லைக் இட். எனக்கு எல்லாரோட அட்வைஸையுமே எனக்கு கேட்கறது விருப்பம். ஆனா அதன்படி நான் செய்கிறேன். ஏனென்றால் நான் சொல்றதே நான் கேட்கிற வழக்கம். அவருடைய குணாதிசயம், அவர் யாருடைய சொல்லையும் கேட்க மாட்டார். அவர் ஒரு தனி பாதையிலே பயணிக்கிறார். ஆகவேதான் நாங்கள் இன்றைய கலந்துரையாடல் மூலம் அவருக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தலாம் என்பதுதான் மிக முக்கியம் நோக்கம் இந்த கலந்துரையாடல். ஏனென்றால் எல்லோரும் எல்லா விதத்திலும் அவரது துணிச்சல், அவர் செய்த இந்த துணிகரமான செயல்பாடு என்பது இப்படியான ஒரு முறையிலே தான் செய்யப்படலாம். தம்பிராஜா அவர்களே, உங்களுடைய பார்வை, நீங்கள் களத்திலே நின்றீர்கள். சாவகச்சேரி வைத்தியசாலையில் அவர் ஃபேஸ்புக் லைவ் மூலம் வந்து தெரிவித்ததும் அன்று இரவே மக்கள் கூட ஆரம்பித்து மக்கள் புரட்சியாக ஒரு 2 நாளிலேயே வெடித்தது. அந்த களத்தில் நீங்கள் நின்றீர்கள். அன்றிலிருந்து இன்று வரை அர்ஜுனா நகர்ந்த நகர்வுகள், நான் அரசியலுக்குள் போக மாட்டேன், அதுக்கு பின்னர் அவர் அரசியலுக்கு வந்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அதாவது களத்தின் தேவை கருதி அந்த ஒரு மனமாற்றம் வருவதில் தப்பில்லை. ஆனால் அவர் அதை தொடர்ந்து எடுத்த நடவடிக்கைகளை பற்றி நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அர்ஜுனா இருந்த சூழ்நிலை, அவர் எதிர்கொண்ட அந்த சூழ்நிலை தான் அவரை அப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு உள்ளாக்கி இருக்குது. அவர் அங்க நன்கு திட்டமிட்டு அவரை கைது செய்து கொண்டு போய் இலங்கை போலீசார் நுணாவில் வச்சு அவரை கைது செய்வதற்குத்தான் நன்கு திட்டமிட்டு இருந்தனர். அது எங்களுடைய போராட்டத்தினால் அது தவிடுபடியாக்கப்பட்டு அவர் கைது செய்யப்படாமலே கொழும்புக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருந்தது. அதன் பின்னர் கூட அவருடைய ஒரு தனி மனிதன் மனத்தை பற்றி நாங்கள் யோசித்தால் அவர் ஒரு எதிர்பார்ப்போட போனவர், பாராளுமன்றத்துக்கு போனவர், சஜித் அரசியல் தலைவர் வர சொல்லிச்சிடும், ஈவன் ஹெல்த் மினிஸ்டருக்கு வர சொல்லிச்சிடும். கடைசியில் அவருக்கு என்ன நடந்துச்சு? அதாவது பிரதனியாக்குரிய லெட்டர் கூட வழங்கப்படாமல் இழுத்தடிச்சது. அவருக்கு நடந்ததை விட அவர் நடந்து கொண்ட விதங்களில் என்ன மாற்றங்களை செய்யலாம், அதில் பொதுமக்களாகிய எங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கலாம் என்று நாங்கள் ஆரோக்கியமாக இந்த கலந்துரையாடலை கொண்டு செல்ல வேண்டும் என்று வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். சொல்லுங்க. அவர் நிச்சயமாக மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்க வேணும். அந்த ஆலோசனையை அவர் நடைமுறைப்படுத்துவதோ நடைமுறைப்படுத்தாமல் விடுவதோ அவருடைய முடிவு. ஆனா இருந்தாலும் எப்படிப்பட்ட ஆலோசனை சொன்னாலும் ஒரு வருங்கால அரசியல்வாதியாக பெற விரும்புகின்ற இன்றைய சூழலில் அர்ஜுனா கட்டாயம் எல்லோருடைய ஆலோசனையும் கேட்டு கவனமாக செயற்பட வேண்டும். ஏற்கனவே ஷன் கூறிய மாதிரி அவர் காலை நேரத்தில் இருந்திருந்தால் அல்லது அவர் எங்களுக்கு கூட தெரிவித்திருந்து நான் மன்னார் போறேன் என்று தெரிந்திருந்தால் கூட நாங்கள் சென்றிருப்போம். மற்றது அதைவிட அவருக்குரிய ஆதரவாளர்கள் அங்கு ஒன்று திரண்டிருப்பார்கள், அல்லது அவருக்கு இன்னும் ஆலோசனை வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் பல மருத்துவ பகுதியில் இருக்கிற அவற்றை நண்பர்கள் ஏகப்பட்டவர்கள் அவருக்கு ஆலோசனை வழங்கி இருப்பார். அப்ப அவர் சில ஆலோசனைகளை புறம் தள்ளியோ அல்லது அவர் அப்படித்தான் அவருடைய குணமோ அவர் அப்படித்தான் என்றால் அவர் இல்ல அவருக்கு இப்படித்தானே. இந்த உண்மை என்னவென்றால் எங்களுடைய இலங்கையில ஒரு நல்லது செய்ய போற ஒருத்தனுக்கு அள்ளி வசமாரி பொழிஞ்சு அவரை இல்லாம பண்ண பாக்குறது. அந்த ஒரு மனிதன் ஒரு முக்கியமான இடத்துல வந்திருக்கிறார், இப்பேற்பட்ட உண்மையில கொண்டு வர்றார். அப்ப இவரை நாங்கள் ஆராதிச்சு அவருக்கு நாங்கள் சப்போர்ட்டா இருந்து அந்த தவறான விடயத்தை எப்படி நாங்கள் கையாண்டு இல்லாமல் ஆக்கலாம் அன்றத்துல நாங்கள் ஒற்றுமையா செயற்படுறதை விட்டுட்டு அந்த தவறு செய்தவர்களுக்காக ஏகப்பட்ட கூட்டம். இது ஜிஎம்ஓன்றது ஒரு பெரிய ஒரு மாஃபியா. அதாவது எனக்காக கொழும்பு ஜிஎம்ஓட போய் கதைச்ச ஒரு நண்பர் கூறியிருந்தார், கொழும்பு ஜிஎம்ஓ ஹெட்டே சொல்லிச்சா நோர்த்தன் இஸ் பிக் மாஃபியா. அப்ப இப்பேற்பட்ட அவர்கள் அதுக்கெல்லாம் ஜிஎம்ஓவே பாய்காட் பண்ண வலிக்கிட்டு இருக்கு. அப்ப அரசாங்கம் இந்த ஜிஎம்ஓ எதிர்த்து எந்த ஒரு வேலையும் செய்யாது. ஏனென்றால் அது இலங்கை ஒரு
ஒரு முற்றுமுழுதாக இலங்கையின் எல்லா நடவடிக்கைகளையும் நிப்பாட்ட அளவுக்கு வந்துடும். அது ஒரு ஆபத்தான சூழ்நிலை. அதனாலதான் அர்ஜுனா பல விதயங்களை அது பேஸ் பண்ணி இருக்கிறார். ஆகவே அர்ஜுனா இதுல கொஞ்சம் எங்கட நல்லவர்கள், அவருக்கு தெரியும், அவரோட தொடர்பு கொள்ற பலருடைய கருத்துக்களை கேட்கிறது மாதிரி கேட்டு போட்டு தனக்கு சரியானதை அவர் செய்ய முயலவும். மற்றது இந்த விடயங்கள் எல்லாம் நிச்சயமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் என்றால், நான் அந்த கலாமாஸ்டர் 30,000 ரூபாய்க்கு பிள்ளைகளோட படம் பிடிக்க கேட்டதுக்கு நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன போலீஸ் தேடினது 1 மாசத்துக்கு மேல எனக்காக அஃபிடவிட் போட்டு வாரண்டும் வேண்டி வச்சிருந்துச்சு. அப்ப அவ்வளவு காலத்தை நான் அந்த போலீஸுக்கு அந்த இடைவெளியை கொடுத்திருந்தேன். அதாவது அவ்வளவு காலமும் நான் ஒளிச்சோ அல்ல ஏதோ ஒரு வகையில தான் அந்த நடமாடிக்கொண்டிருந்தேன். அது மாதிரி நேற்று கூட அர்ஜுனா என்ன செய்திருந்திருக்கணும், போலீஸ் தான், இதுதான் போலீஸ் கட்டாயம் பாண்டுட்டு உள்ளுக்கு தான் வைப்பினோம். அன்றைக்கும் அதுதான் நடந்திருக்கு. அர்ஜுனாக்கு போராட்டமே எல்லாம் முடிஞ்சிருக்கு. நான் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். நீங்கள் தொடராக சாவைச்சேரியில் இருந்து அவருடன் களத்தில் இருந்த நீங்கள் பல நாட்களாக நீங்கள் இப்ப ஒரு கருத்தை சொன்னீர்கள், அவர் மன்னாருக்கு போவதை உங்களுக்கு தெரியவில்லை என்று. மன்னாருக்கு போவதாக ஒரு 3-4 நாளா பேஸ்புக்ல போட்டு உலகம் முழுக்களும் எங்களுக்கு எல்லாம் தெரியும் எத்தனை மணிக்கு மன்னாருக்கு போவார், எத்தனை மணிக்கு மன்னார போய் சேருவார் என்று உலகம் முழுக்க இருக்கிற மக்களுக்கு தெரியும். அதை உங்களுக்கும் நீங்கள் அவரோட கூட இருந்து ஆதரவு கொடுக்கிற நீங்கள் அதை தவற விட்டீர்கள் என்றதை எங்களுக்கு அதுல ஒரு விளக்கம் தேவை. சொல்லணும் உங்களுக்கு. சாவச்சேரி நீதிமன்றத்துல அர்ஜுனாவை சந்தித்ததன் பின்னர் அவருடைய சில அங்கே உள்ள நடமாட்டங்கள் எனக்கு விருப்பம் இல்லாதபடியா நான் கொஞ்சம் ஒதுங்கி கமராவுக்கு ஒதுங்கி நான் அதைத்தான் நாங்க கேட்க வாரோம். நீங்கள் எல்லாம் அந்த ரோட்டில் நின்று அவருக்காண்டி குரல் கொடுத்த நீர்கள் குறிப்பாக ஒரு சில நாட்களில் கனவேர் அதை விலத்தி சென்று விட்டார்கள். குறிப்பாக கைதடியில் நடந்த அந்த மினிஸ்டர் வந்த இடத்திலும் நீங்களும் அவரும் தூர நின்று ஒரு சமயத்தில் நீங்கள் அர்ஜுனாண்டு கூப்பிடும் பொழுது கூட அவர் உங்களை கணக்கெடுக்காம போய்விட்டார். இதில் நாங்கள் சொல்ல வருவது என்னென்றால், இப்ப அர்ஜுனாவுக்கு அறிவுரைகள் தேவைதான். நீங்கள் அவரோட நிற்கின்றீர்கள், உங்களை போல இத்தனை பேர் அப்படி நிற்கின்றார்கள். இப்ப அர்ஜுனாவுக்கு ஒரு உதவி தேவை. இப்படிப்பட்ட இதுகள் எல்லாம் வேறுமே காலத்தில் இது ஒரு நல்ல ஒரு உதாரணம். நாளைக்கு என்ன நடக்கலாம் இருக்கு. அப்ப நீங்கள் அறிவுரை சொல்ல வேண்டியவர்கள் நீங்கள் அவருடைய பிள்ளைகளை தொடர்ந்து பயணிப்பதில்தானே அதில் ஒரு முக்கியம் என்று நான் கருதுகின்றேன். அதுதான் எனது கவனிப்பாக இருக்கின்றது. சொல்லுங்க. நான் அவருக்கு, அதாவது நான் பிடி ஆபீஸ்ல மாகாண சபையில இருக்க அர்ஜுனா தான் எனக்கு உடனடியாக அவர் சொன்னது, தம்பி என்ன வர்றமெண்டு. திருப்பி அர்ஜுனாண்டு கூப்பிட்டது என்னன்னா எங்களால உடனடியா போன்ல கதைக்க முடியாமல். ஆனா அந்த ரூமுக்குள்ள போன அப்புறம் அர்ஜுனா சொன்னது, தம்பி என்ன நோ பாயிண்ட், they are not ready to talk to me, so no point. அவைய மினிஸ்டர் நான் சந்திக்கிறதுக்கு விரும்ப இல்லையென்று அவர் புத பண்ணாம கீழே போயிட்டார். அப்ப எனக்கு கடைசியா கதைச்சவர் அர்ஜுனாண்டி சத்தம் போட்ட அப்புறம் எந்த மொபைல் போனுக்கு வந்தவர். அப்ப அந்த சூழ்நிலையில ஈவன் நாங்கள் 2 பேரும் தான் சாவச்சேரி போலீஸ் ஸ்டேஷன்ல 2 பேரும் அங்க நின்றாங்க. அவரும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கொண்டிருக்கார், நானும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கொண்டிருக்கிறோம். மன்னாருக்கு விருதாருன்றது நானும் 2 நாள் இந்த அர்ஜுனாவோட நின்று அர்ஜுனாண்டு வெயில பார்த்தா அப்புறம் எனக்கும் சில போலீஸ்கார்ட்ட இப்ப உங்களுக்கு சொன்னேன்னா இந்த எனக்கு அந்த இன்டர்நெட் சம்பந்தப்பட்ட இதுல அன்றைக்கு இங்க வெள்ளிக்கிழமை எனக்கு கேஸ் இருந்தது. நான் அப்ப கோர்ட்ல இருந்தேன். அப்ப நாங்களும் டைட் ஆகி வேற பிரச்சனையில இன்வால்வ் ஆகி நானும் கொழும்புக்கு இன்றைக்கு ஆடி மாச நன்றி நன்றி. நீங்கள் ஆடி அமாவாசை மற்றது நீங்கள் உங்களுடைய கேஸை பற்றி நாங்கள் பேச வெளிக்கிட்டோம் என்று சொல்லி சொன்னால் இன்னைக்கு முடியாது. 2 பேர் கையெழுத்திருக்கிறார்கள். தம்பி லோகேஸ்வரன், நீங்க பேசுங்க தம்பி. இப்போது நான் இந்த இடத்தில் உங்களோடு கலந்துரையாட வந்த காரணம் டாக்டர் அர்ஜுனாவின் செயல்பாடுகளும் அதனை தொடர்ந்து அவர் முன்வைத்திருக்கின்ற அரசியல் செயல்பாடுகள். டாக்டர் அர்ஜுனா என்பவர் தமிழீழத்திலே ஆயுதம் மௌனிக்கப்பட்ட பிறகு ஒரு தைரியத்தோடு முன்வந்து தண்ட மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு வீரனாக நான் அர்ஜுனாவை ஏற்றுக்கொள்கிறேன். படித்து அவர் ஒரு வைத்தியத்துறையில் வேலை செய்கின்ற போது கூட, அவர் நல்வாழ்க்கை வாழ்கின்ற போது கூட இந்த மக்களுக்காக முன்வந்து தண்ட தொழில் போனாலும் பிரச்சனை இல்லை, தண்ட வாழ்க்கை போனாலும் பிரச்சனை இல்லை என்று ரோட்டில் நின்று மக்களுக்காக பேசுகிறதை நான் பெருமையோடு கருதுகிறேன். ஆனால்
அவர் செய்கின்றதான பிரச்சாரங்களை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. குறிப்பாக டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து மாகாண சபை உறுப்பினராக ஆகலாம், பாராளுமன்ற உறுப்பினராக ஆகலாம், முடியும் என்றால் எமது ஜனாதிபதியை தள்ளிவிட்டு ஜனாதிபதியாக கூட ஆகலாம். அதற்கு நான் வரவேற்கிறேன். ஆனால் நம் மாவீரர்களையும் நமது தலைவர்களையும் மாவீரர்கள் செய்த போராட்டங்களை கொச்சைப்படுத்துவதும் அவர்கள் சிந்திய ரத்தத்தில் இவர் அரசியல் பேசுவதை நான் விரும்பவில்லை. குறிப்பாக தம்பிராஜா ஐயாவுக்கு நன்கு மொழிகள் பரிச்சயமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆங்கிலம், சிங்களம், தமிழ் பரிச்சயம் இருக்கும் என்று கருதுகிறேன். அண்மையில் சிஎம்பி ஒரு தொலைக்காட்சிக்கு அவர் பேட்டி வழங்கியிருந்தார். அந்த வேளையில் அர்ஜுனாவின் தந்தை ராமநாதன் அவர்கள் 1966ஆம் ஆண்டு சுங்க பகுதியிலே வேலை செய்ததாகவும் அதன் பிற்பாடு இலங்கை காவல்துறையில் அவர் பணிபுரிந்ததாகவும் சிங்கள மொழியிலே அவர் A-level சித்தி அடைந்ததாகவும் ஃபுட்பால் மேட்சில் அவர் கேப்டனாகவும் கீப்பராகவும் செயல்பட்டதாக பெருமிதமாக கதைச்சிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் அவர் அந்த சேவையிலே இணைந்திருந்த போது குறிப்பாக 20 மில்லியன் மக்கள், குறிப்பாக புத்திஜீவிகள், அவரே தான் சொன்னார் 20 மில்லியன் புத்திஜீவிகள் இருக்கிறாங்க. அந்த 20 மில்லியன் புத்திஜீவிகள் மத்தியிலே அர்ஜுனா ராமநாதன் தந்தை ராமநாதன் பதவியாவிலே வைத்து வலிந்து காணாமலாக்கப்பட்டார். அவர் யாரால் வலிந்து காணாமலாக்கப்பட்டார்? அது சம்பந்தமாக அவர் மௌனம் சாதித்தார். அது இந்த தமிழீழ மக்களுக்கு செய்கிறதான ஒரு வரலாற்று துரோகம். சரி லோகேஸ்வரன், உங்களை பொறுத்தவரையில் அவர் இன்னும் ஒரு நிலையான ஒரு இடத்திற்கு, அவர் இப்பொழுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது அரசியல்வாதியாகவோ எந்த ஒரு நிலையிலும் இல்லை. அவர் நிலையில்லாத நிலையில் இருக்கின்ற இந்த வேளையில் அவர் செய்த செயல்பாடுகள் சமூக சீர்திருத்தங்களை ஏற்படுத்த வல்லது என்று பலரும் அங்கலாய்த்து கொண்டிருந்த நிலையில் அவருடைய செயல்பாடுகள் திசை திரும்பி போகிறது. அவர் தானாகவே பல விஷயங்களை, இன்றைக்கு அவர் சிறையிலே இருப்பதற்கு காரணமே நிச்சயமாக வெளிப்படையாக சொன்னால் அவருடைய நடத்தை, அவருடைய செயல்பாடுகள் அல்லது அவர் முன்னெடுத்த முயற்சிகளில் தப்புக்கள் இருக்கலாம், எல்லோரும் சரியாக நடக்க முடியாது. ஆனாலும் அவருடைய அணுகுமுறைகள் தப்பாக என்பதை அவருக்கு தெளிவுபடுத்த வேண்டும். ரட்னகோபால் பேசுங்கள். அர்ச்சுனா ராமநாதன் என்ற ஒரு இது இந்த இன்றைக்கு எங்கட தமிழ் சமூகத்திலேயும் அல்லது தமிழ் அரசியல் தரப்பிலையும் ஒரு புதிதாக உருவாகியுள்ள ஒரு பரிமாணம் என்று சொல்லலாம். அதாவது இவ்வாறாக துணிந்து சமூகத்தில் நடக்கின்ற அநீதிகளை சுட்டி காட்டுறதுக்கு இதுவரையும் யாரும் முன்வரவில்லை. இவ்வாறு அத்தகைய நிலையில் இவர் பேரணியால் நன்றாக படித்திருக்கிறார், பேரணியால் வேலை செய்திருக்கிறார். அதாவது பேரணினா மருத்துவரை பொறுத்தவரை ஒரு சொர்க்கபுரியான ஒரு இடம். அதை விட்டுட்டு சாவைச்சேரிக்கு வேலை செய்ய வந்திருக்காரு என்றால் அவருடைய அந்த மனப்பக்குவம், தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற ஆதங்கம், ஆர்வம் எல்லாம் அதுல விளங்கிக் கொள்ளணும். அவர் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருந்துதான் ஏதாவது செய்யணுன்ற ஒரு ஆர்வத்தோடு தான் இங்க வந்திருக்கிறார். இங்க பல முயற்சிகளை சாவச்சேரி வைத்தியசாலையை மேம்படுத்த வேண்டும் என்றதற்கான சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் அங்கே நடக்கிற சில தவறுகளையும் சுட்டிக்காட்டுகிறார். அப்ப அந்த முயற்சியில் அவருடைய அந்த அணுகுமுறைகளில் இருந்த சில பலவீனங்கள் காரணமாக அவருக்கு ஒரு பெருளவு வரவேற்பு ஏற்பட்டாலும் அதே அளவுக்கு எதிர்ப்புகளும் ஏற்படும் வகையில் அவருடைய அணுகுமுறைகள் இருந்திருக்கிறது. அப்ப அதுதான் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அவர் எவ்வளவுக்கு அவர் ஆதரவை சந்திச்சாரோ அவ்வளவுக்கு அவர் எதிர்ப்பையும் சம்பாதித்துக் கொண்டார். அந்த எதிர்ப்பை சம்பாதித்துக் கொண்ட இடங்கள் மிகவும் முக்கியமான, தவிர்க்க முடியாமல் மிக முக்கியமான இடங்கள். ஜியோமேவை பயிற்சி பண்ணுவது அரசாங்கத்தையே பயிற்சி கொடுக்கிற விஷயம். அரசாங்கத்தை கூட பயிற்சி கொடுக்கலாம். ஜியோமே அரசாங்கத்தை ஆட்டி வைக்கிறது இந்த மொத்தமாக பயப்படும். ஜியோமேவோட கைக்கிறா அப்படிப்பட்ட ஒரு ஜியோமேவோட நீங்க செய்யறா இப்ப உங்களுக்கு அதை எப்படி கையாள. அப்ப இவருடைய நோக்கங்கள் நல்லது, இவருடைய செயல்கள் நல்லது. ஆனால் அணுகுமுறையில இவர் ஒரு பிளவுறார். இப்ப இந்த அணுகுமுறை சம்பந்தமாக தான் நாங்கள் அவருக்கு ஆலோசனைகள் சொல்ல வேண்டியிருக்குது. அதையும் நாங்கள் என்ன சொல்றோம், ஆலோசனை சொல்றோம் என்ன செய்யணும், அவரும் ஏற்றுக்கொள்ற முறையிலே நாங்கள் சொல்லணும். அவர் ஏற்றுக்கொள்ளலைன்னா அவரே ஏற்றுக்கொள்ளலைன்னு பார்த்து அதுக்கு என்ன செய்யலாம், யாரை பிடிச்சி சொல்லலாம் கேட்டு பார்த்துக்கிறோம்.
வந்து நாங்கள் சொல்லணும். இப்ப இந்த ஒரு விஷயத்தில் நான் சொல்றேன், நான் இதை சொல்லி எனக்கான சொல்ல விரும்பவில்லை, ஆனா இதுல நாங்கள் கலைக்கிறா நான் சொல்றேன். இந்த பிரச்சனை சம்பந்தமாக நான் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. ஆனா நான் திடீர்னு ஒரு நாள் ராத்திரி எழும்பி பார்த்த பொழுதுதான் இந்த பிரச்சனை எப்படி ஓடிக்கொண்டு தெரிஞ்சது. நான் உடனடியாக அமைச்சர் தேவானந்தாக்கு போன் பண்ணி குரல் போட்டு சொன்னேன், ஒரு ஜாவேச்சேரி ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள், இப்படி ஒரு பிரச்சனை நடக்கிறது, போய் பாருங்கள். அவர் அடுத்த அரை மணி நேரத்தை போய்விட்டாருங்க. என்னால் தான் அது நடந்தது. நான் என்னுடைய பெருமைக்காக சொல்லவில்லை, அது தச்சு நடந்தது. எனக்கு நல்ல அடிச்ச முதல் முடிச்ச நல்ல விஷயமா போச்சு. அவர் அப்படி போனதாலேயும் அவரும் சில விஷயங்கள் பக்குவமா கையாளக்கூடியவர், அவரும் அதில் கையாண்டு எல்லாருடைய பாதித்து அதை போய் பாராளுமன்றத்தில் அவர் கதைத்ததுனாலையும் தான் இவருடைய விஷயங்கள் எல்லாம் அங்க வரையும் போனது. அதெல்லாம் அவரால் மட்டும் சிலருக்கு இது சும்மா அங்க அவரோட இருந்திருக்கும் விஷயம். அமைச்சர் தேவானந்தா போனதால்தான் இதற்கு இன்னொரு பரிமாணம் வந்தது. அப்ப பல விஷயங்கள் இதுல இருக்குது. அப்ப இதுல எல்லாத்துலயும் இதனால இவருடைய சமூகத்துக்கு நன்மைகள் வர்ற நேரத்துல பாதிப்புகள் வரப்பாக இந்த பாதிப்புகளை தடுக்கிறேன்னு சொன்னால் இவருடைய அணுகுமுறையில ஒரு என்ன பொறுத்தவரை ஒரு குழந்தை பிள்ளைத்தனமான சில இதுகள் இருக்குது. அவருக்கு ஏற்பட்ட இந்த இழப்புகள் எல்லாம் காரணமா இருக்கும். நிச்சயமா நாங்க எப்படி நீக்கணும் நாங்க பார்க்கணும். அப்ப அதுலதான் வருது. அப்ப நாங்க இப்ப நான் லன்னு போயிட்டா ஒரு புத்தகம் வாங்கிட்டு வந்தேன். இதுல இந்த லோ ஆஃப் கனெக்ஷன் இருக்கு, சும்மா வாங்கி வாய்ச்சி கொண்டு அந்த அதுல ஒன்று சொல்லுவாங்க, கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்அக்ரிமெண்ட். எங்களுடைய டிஸ்அக்ரிமெண்ட்ஸை கன்ஸ்ட்ரக்டிவா செய்ய வேணும். ஆக்கப்பூர்வமான முறையில தான் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எங்களுக்கு எதிரிகளுக்கிடம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கருத்து. அப்பதான் எங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவான ரிசல்ட்ஸ் வரும். இப்ப நீங்கள் சொன்ன அந்த விடயம், அதாவது அவர் மக்களுடைய அல்லது ஆலோசனை குழு ஒன்றை வைத்து ஒரு செயல்பாடுகளை செய்ய வேண்டும், அவருக்கு ஆலோசனை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. காரணம், என்னுடைய நிலைப்பாட்டிலே அவர் யாருடைய அட்வைஸையும் கேட்பவர் அல்ல. கேட்டாலும் நான் என்னுடைய அட்வைஸ், தன்னுடைய சொல்லையே தான் கேட்க மாட்டேன். இன்றைக்கு கொண்டு சொல்லிட்டு நாளை கொண்டு செய்வார். இன்றைக்கு சொல்லுவார் நான் இது செய்ய மாட்டேன் என்று, நாளை காலமும் செய்வார். அப்படியான ஒரு நிலையிலே உள்ளவரை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு ஆதரவு கொடுத்த பொதுமக்களாகிய எங்களுக்கு இருக்கிறது. காரணம், இப்படியான ஒரு குரல் கொடுக்கிற ஒருவரை அவருடைய செயல்பாடுகளை காரணம் காட்டி, அவருடைய அணுகுமுறைகளை காரணம் காட்டி, ஒட்டுமொத்தமாக அவர் முன்னெடுத்த விடயங்கள் அத்தனையும் மீள இல்லாமல் போகிறது. கிட்டத்தட்ட அதர்மம் வெல்லுகிற ஒரு நிலையிலேதான் தர்மம் எப்பொழுதும் வெல்லும் என்று சொல்லிக் கொண்டு வந்த அர்ஜுனா அதர்மத்தை வெல்வதற்கு வழி சமைத்து கொடுக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இது சட்டமானது மற்றது விஷயங்களை விட அதற்கான முயற்சிகள் நான் வந்து தொடர்ச்சியாக அவர்களை கொண்டுதான் இருக்கிறேன். இப்படி செய்யுங்க அவர் கேட்கிறாரோ இல்லையோ ஒரு விஷயம், எல்லாத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவர்களையும் ஒரு வளர்ச்சி அவர் ஒரு பரிமாணத்தை அடைந்து கொண்டுதான் இருப்பார். என்ன எல்லாத்தையும் பார்த்து சும்மா விட்டுருக்காருல்ல, அவருக்கும் உணர்வுகள் இருக்குது, அறிவுகள் இருக்குது, அவருக்கு ஒரு பரிமாண வளர்ச்சி ஒன்று இருக்கும். நாங்க நினைச்ச உடனே நாளைக்கு மாறையலாது. என்ன அவருக்கு அவ்வளவு காலம் வளர்ந்து வளர்ந்த வளர்ச்சியில இன்றைக்கு. அப்ப நாங்கள் முக்கியம் வந்து நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்களை நாகரிகமான முறையில மற்றவர்களிடம் மனசை புண்படுத்தாமலும் அந்த விஷயங்களை சொல்லலாம். அந்த பண்பு எங்களோட தமிழ் அரசியல குறைய. நாங்கள் இந்த அடிச்சு வீழ்த்தினாதான் எங்களுக்கு பெரிய. நன்றி 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 ரத்னகோபால். நீண்ட நேரம் உரையாள் பேசுவது என்பது மற்றவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்க வேண்டும். ஞானம், நீங்கள் மீண்டும் வந்திருக்கிறீர்கள். கதைச்ச விஷயம் சரி. இப்போ எனக்கு முதல்ல கதைச்சவர் சில விஷயங்கள் வந்து அர்ஜுனா வந்து மற்றாக்களை லிசன் பண்ண வேணும். பட் அது கூடுதலாக நான் இங்கே யூகேல கதைச்ச அளவுக்கு ஆக்களோட எல்லாரும் நினைக்கணும் அர்ஜுனாவுக்கு தம்பி ஐயா தம்பி சொன்னா கேட்பாருன்ற மாதிரியான ஒரு விஷயமும் இங்கே இருக்கிறது. ஆனால் அது எவ்வளவுன்னு தெரியல. எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் வெளிநாட்டில இருந்து அவரோட கதைக்க முடியாம இருக்கிறது. நான் ஒரு பேராகிராஃப் முழுக்க எழுதி அனுப்பி நான் என்ன செய்ய வேணும் என்ன செய்யக்கூடாது என்று 26ஆம் தேதி அது உங்களுக்கும் நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன், ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும். அதற்கு அவர் எனக்கு போட்டிருந்தவர் ஒரு வாய்ஸ் மெசேஜ், அங்கிள் ஐ வில் கம் பேக் டு யூ என்று வாயால் சொல்லி கதைச்சு போட்டவர். ஆனால் என்னை அவரால் பிடிக்க முடியாமல் இருக்கிறது. அப்ப ஒரே ஒரு ஆள் என்ன பொறுத்த மட்டும் அங்கே அவரை பிடிக்கக்கூடியதோ கதைக்கக்கூடியதோ அட்வைஸ் பண்ணக்கூடியதால நாங்கள் நினைக்கிறோம் வெளிநாட்டில இருந்து தம்பியால செய்ய முடியும்னு நினைக்கிறேன். அப்படியான ஒரு ஒரு மூத்தவர் தான் அவருக்கு கதைக்கக்கூடியதா இருக்கும். சில பிள்ளைகள் இருக்குது, அதை நாங்கள் திருத்தலாம். இதோட அநேகமாக அவர் திறந்து வேற என்று நினைக்கிறேன் வழியால வரும்போது. அவ்வளவுதான் நான் சொல்லக்கூடியது. வெளியில வரும்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சி பயனுள்ள நிகழ்ச்சியாக அவருக்கு செல்ல வேண்டும் என்றால் அர்ஜுனா செய்த தப்புக்கள், அதாவது முழு விஷயங்களையும் பேசாமல் நாங்கள் அவருடைய நடவடிக்கைகள்,
குறிப்பாக அவருடைய சட்டத்தரணி பல தடவை அவருக்கு சொல்லியிருந்தார், இந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் சமூக வலைத்தளங்களுக்கு போகாதீர்கள், நேரடியாக சென்று இந்த லைவ் செய்வது. அவர் போலீஸ் வாகனத்திலே இருந்து கொண்டு கூட பேஸ்புக் லைவ் செய்கிறார். அப்ப அந்த மாதிரியான நிலையிலே தான் அவருடைய மனநிலை, அவருடைய செயல்பாடுகள் தன்னிச்சையாக அவர் செய்கிறார். இவற்றை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நேயர்களை நீங்களும் சொல்லலாம். சிவநாதன், நீங்கள் ஏதோ சொல்ல விளைகிறீர்கள். என்னென்றால் நான் குயிக்கா சொல்ல விரும்புகின்றேன், மற்றவர்களின் கருத்துகளின்படியும் நாங்கள் எல்லோரும் குறிப்பாக கனவேர் வெளிநாடுகளில் இருந்து கருத்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக தம்பி தம்பராய் அவர்கள் களத்தில் நின்று அவரோடு சேர்ந்து போராடுகிறார். நான் அவரை போன்ற பல பேர் ஒரு சமூகம் வந்து இதை இளைஞர்களை இப்படியான இளைஞர்களை கண்டுபிடித்து அவர்களுடைய சரி பிழைகளை சரியாக அட்வைஸ் பண்ணி குறிப்பா டாக்டர் பாலா நல்ல அவர் மற்றவர் லோய் சொன்ன கருத்துகளின்படி எல்லா கருத்துகளையும் எடுத்து இப்படிப்பட்ட இளைஞர்கள் இந்த காலத்தில் அரசியலில் ஈடுபடவோ அல்லது நல்ல கருத்துக்களுடன் இப்படிப்பட்ட கரப்ஷன்ஸ்களை கொண்டாடுறதுக்கு நாங்கள் வழிகாட்ட வேணும். அந்த வழிகாட்டலுக்கு புலம்பெயர்ந்த மக்கள் இந்த காசை மாத்திரம் கொடுத்து தேவையற்ற விதமாக அவர்களை வேற விதமான இதுகளை ஊக்குவிக்காமல் இந்த காசை அனுப்புவதை துப்புரவாக நிறுத்தி அவர்களுக்கு முதலாவது அங்குள்ள நிலைமைகளை எப்படி புரிய வைக்கணும். அர்ஜுனா பொறுத்த மட்டில் அவர் 38 வயது தான். அவர் படிப்பிலையும் இதிலையும் அவர் தன்னை வளர்த்து கொண்ட விதத்திலேயும் தான் கனகாலத்தை பிறவித்தொழிய அவருக்கு குறிப்பாக அரசியலில் எந்த ஒரு பெரிய அறிவுமே இல்லை என்றுதான் நாங்கள் சொல்ல வேணும். சோ அந்த கட்டத்தில் அவர் அரசியலில் குதிக்க போறார் என்றால் அங்கு புலத்தில் உள்ளவர்கள் அவருக்கு சரியான ஆதரவை கொடுக்கணும். புலத்துக்கு வெளியிலே உள்ளவர்கள் தேவையற்ற ஆதரவுகளை கொடுக்கக்கூடாது. அது ஒரு நல்ல ஒரு அறிவித்தலாகத்தான் இருக்கணும். குறிப்பாக டாக்டர் பாலா சொன்ன மாதிரியும் மிஸ் நல்லையா சொன்ன மாதிரியும் நல்ல அறிவுகளை கொடுக்கணும். அதை இந்த அவரை பாதுகாக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கிறவர்கள் அதை எடுத்து செய்ய வேணும். இல்லை நான் விட செய்ய மாட்டேன், இது என்னுடைய ஆள் என்று போட்டால் இது இப்ப நடக்கிற அரசியல்வாதிகள் பிளவுதான் வரும். இது இப்படிப்பட்ட இளைஞர்களை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஊக்குவிக்க வேணும். இந்த புலத்தில் களத்தில் நிற்கிறவர்கள் சரியான ஒரு அமைப்பை வச்சு இதை செய்ய வேணும் என்றுதான் என்னுடைய கருத்து. தம்பி லோகேஸ்வரன், நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கருத்தை. தற்போது இந்த கலந்துரையாடல் டாக்டர் அர்ஜுனாவுக்கு பாலர் பாடம் நடத்துகின்ற மாதிரி எனக்கு தெரிகிறது. ஏனென்றால் அண்மையில் நடந்த இந்த பிரச்சனைகள் எல்லாம் எல்லோருக்கும் தெரியும். அவர் கூடுதலாக இந்த மக்களுக்காக இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட விடயங்களை வெளிக்கொணர்ந்தது, மக்களுக்காக துணிந்து குரல் கொடுத்தது, அதற்காக இன்று அவர் அனுபவிக்கின்ற சில துன்பங்கள், இது ஒரு தனி மனிதன் ரீதியாக நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதேவேளை இப்படியான சமூக சேவைகளை முன்வந்து துணிந்து செயல்படுத்துகிறவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான உதவிகளை செய்து அவர்கள் பின்பாக இருக்க வேண்டியது எங்களுக்கு ஒரு பாகம் இருக்கிறது. நான் இங்கு வைத்த கருத்துக்கள் அத்தனையுமே அவருக்கு எதிரான கருத்துக்களாக கூட மக்களுக்கு தோன்றலாம். ஆனால் இது ஒரு காழ்ப்புணர்வு ரீதியா நான் கூறவில்லை. டாக்டர் அர்ஜுனா என்பவர் யார் என்று எனக்கு தெரியாது. வானொலி யார் என்று எனக்கு தெரியாது. தம்பிராஜா ஐயா யார் என்று தெரியாது. அதில் கலந்து கொண்டிருப்பவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது. நான் தற்போது ஒரு கூலி தொழில் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். சாரி, நான் கொஞ்சம் இந்த விளக்கங்களை சொல்றேன். இங்கே உங்களுடைய விளக்கம் இவர்களை எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், நாங்கள் பாலர் பாடம் நடத்துகிறோம் என்று எங்களுக்கு படிப்பிப்பது அல்ல. உங்களை பொறுத்தவரையில் பொது மகனாக டாக்டர் அர்ஜுனாவினுடைய செயல்பாடுகளில் ஒரு ஆர்வம் உள்ளவராக, அவர் சரியில்லை, அவர் உதவாது, அவருக்கு ஏன் நீங்க எல்லாம் வந்திருந்து கதைக்கிறீர்கள் என்றது கதைக்கிறதுக்கு நிச்சயமாக நீங்கள் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் தம்பி. ஏனென்றால் பயனுள்ளதாக அர்ஜுனாவுக்கு ஒரு ஆலோசனை குறிப்பிடுவதற்கு அல்லது அவருடைய செயல்பாடுகளை தட்டி சொல்லுவதற்கு நாங்கள் எத்தனையோ பேர் தனிப்பட்ட முறையிலே தொடர்பு கொள்கிறோம், பேசுகிறோம். அவருக்கு 1000க்கும் மேற்பட்ட அழைப்புகள் வருகிறது. ஆகவே அவருக்கு ஒரு கலெக்டிவாக ஒரு கொஞ்சம் பொதுமக்கள் சேர்ந்து இந்த தம்பி இப்படியாக இருக்கிறது, இந்த விஷயங்களை தவறு, இதை நீ செய்யாதே என்று இடித்துரைப்பதுதான் என்னை பொறுத்தவரையில் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். ஆகவே நீங்கள் விவரித்து இங்கே வந்திருக்கிறவர்களை பற்றி அதை பற்றி எல்லாம் பேசுவது அவசியம் இல்லை தம்பி.
இப்போது நான் இந்த கருத்தை சொல்றேன். நான் திரு டாக்டர் அர்ஜுனாவிடத்தில் மிகவும் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்வது ஒரே ஒரு விடயம் மாத்திரம். அவர் தமிழீழ தேசிய தலைவரை குறித்தோ போராளிகளை குறித்தோ அவர்களுடைய தியாகங்களை குறித்தோ கொச்சையாக பேசக்கூடாது. நேற்றைய ஒரு காணொலியில் கூட, நீங்கள் விளம்பரம் செய்திருந்த காணொலியில் கூட, அவருடைய மகன் 3 சூடு வாங்கி கீழே விழுந்தார், இவர் காத்தாக போனார். இந்த கருத்துக்கள்லாம் தேவையற்ற விஷயம். அண்ணரை சுதுமலையில் கூட்டிக் கொண்டு போன மாதிரி இவரை கூட்டிக் கொண்டு போனாங்களாம். இப்படியான தவறான கருத்துக்களை கூறக்கூடாது. மிகவும் வன்மையாக நான் ஒரு கண்டித்து ஒரு விடயத்தை கூறுகிறேன். சிஎம்பி ஒரு நிறுவனத்துக்கு அவர் வழங்கிய பேட்டியிலே, நான் இங்கு தலைவருடைய பெயரை நான் குறிப்பிட விரும்பவில்லை, அவர் சொல்கிறார், அவரோடு இணைத்து இவரை சேறு பூசி விடுவார்கள் என்று சொல்கிறார். அப்படின்னா மடகானம். அவருடைய பெயரை சொல்லி, இவர் பெயரை ஒருமையில் இவர் சொல்லி மடகானவா அப்படின்னு சொல்றார். அப்ப சேறு பூசுவாங்க. அப்ப தலைவரிட பெயரை சொல்லுகின்ற போது இவருக்கு சேறு பூசுகிற மாதிரி இருந்தால் அத்தலைவனை இவர் பயன்படுத்தி அரசியல் செய்யக்கூடாது. இது மாத்திரமே எனக்கு வேண்டும். இந்த மாதிரியான உங்களுடைய பார்வையை, அவர் செய்யக்கூடாத விஷயங்களை நீங்கள் வரிசைப்படுத்துவது ஆரோக்கியமானது. தயவு செய்து எல்லோரும் அதைத்தான் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். தம்பி, நீ இப்படி செய்தது தவறு, இப்படி செய்தது பிழை, இதை இப்படி செய்யாமல் விடலாம் என்ற ஆலோசனைகள் இந்த நிகழ்ச்சி மூலமாக அர்ஜுனாவுக்கு செல்லுமாக இருந்தால், அதை அவர் செவிமடுப்பாராக இருந்தால். ஏனென்றால் இது ஒரு பொது தளம். இப்படியான முயற்சிகள் மூலமாகத்தான் அவருக்கு தெளிவூட்டலாம். நீங்கள் செய்வதை பொதுமக்கள், குறிப்பாக உங்களுடைய ஆதரவாளர்கள், உங்களுடைய செயல்பாடு இன்னும் வளர வேண்டும் என்று விரும்புகிற சமூகம் கேட்டுக்கொள்கிற ஒரு வேண்டுகோளாக தம்பி லோகேஸ்வரன் குறிப்பிட்டது போன்று இதை அவர் தவிர்க்க வேண்டும். இவருக்கு அவசியம் இல்லாத விடயம், ஏற்றுக்கொள்கிறேன். வேறு யாராவது அவருடைய முகநூலில் ஒரு நாளைக்கு 3 தரம், நான் இப்பொழுது மன்னாருக்கு வருகிறேன், அவர் மன்னாருக்கு வருகிறேன் என்று தெரிந்து 2 யூடியூப் தம்பிமார் போய் அங்க கேமராவோட நிற்கிறார்கள். அப்ப இதுகள் எல்லாமே சரியா, அல்லது அவர் இந்தெந்த செயல்பாடுகளினால் இன்று இந்த நிலைக்கு தள்ளப்பட்டார், இனி வரும் காலங்களில் அவர் விட்டு ஓட வேண்டியதில்லை, அவரை பாதுகாக்க, அவரை வழிநடத்த பொதுமக்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர் பயணிக்க வேண்டும். சந்திரமௌலீசன். என்னுடைய பெயர் சின்னையா சந்திரமௌலீசன். நான் அதிகம் இதுல சொல்ல விரும்பவில்லை. டாக்டர் அர்ஜுனா ஒரு விஷயத்தை மிக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், பல சக்திகள் இவருடைய வளர்ச்சியை விரும்ப மாட்டார்கள். அதிலே இந்த மாபியா டாக்டர்ஸ், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஆக்கள், ஊழல் பேர்வழிகள், பல்வேறுபட்ட அரசியல்வாதிகள், இவர்கள் எல்லாம் இருப்பார்கள். இவரை எப்படியாவது பொறி வைத்து விழுத்தி ஒரு நீண்டகால சிறைக்குள் தள்ளுவதற்கு முயற்சி செய்வார்கள், கொலை கூட செய்வதற்கு முயற்சி செய்வார்கள் என்பதை அர்ஜுனா புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. டாக்டர் அர்ஜுனா ஒரு இடத்திலே சொல்லி இருக்கிறார், தனக்கு சில அகாடமிக்ஸ் அட்வைசர்ஸா இருக்கணும் என்று சொல்லி. அவைகள் எனக்கு தெரியும், இங்க கன பேர் நான் அதுல டிப்ளோமா, இதுல டாக்டர், இதுல சைக்காலஜி என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு சில வேளை வேறு அஜெண்டாவோட கிட்ட போயிருக்கலாம். அதனால் அவர் பிழையாக வழிநடத்தப்படலாம் அல்லது வழிநடத்தப்படுகின்றார் என்றுதான் நான் நினைக்கிறேன். எப்படி இருப்பினும் அர்ஜுனா தனக்கு என்று ஒரு ஆலோசனை சபையை உருவாக்க வேண்டும், அல்லது தமிழ் மக்கள், புலம்பெயர் தமிழ் மக்களும் இப்பொழுது இந்த சபையிலே இருக்கின்றவர்களும் இணைந்து ஒரு அட்வைசரி போர்டு ஒன்றை உருவாக்கி, அவர் விரும்புகிறாரோ இல்லையோ, நாங்கள் ஒரு அட்வைசரி போர்டை உருவாக்கி அதுல ஒரு நிர்வாகி, அப்படி 2-3-4 பேர் நிர்வாகிகளாயும் உறுப்பினர்களாயும் சேர்ந்து அந்த அட்வைசரி போர்ட் ஆலோசனைகளை அனுப்பி வைப்பது நல்லது. அது அர்ஜுனா ஏற்கிறாரோ இல்லையோ என்பது வேறு விடயம். ஒரு அட்வைசரி போர்டாக, ஒரு கொமிட்டியாக நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை அவருக்கு அனுப்பி வைப்பது ஒரு நல்ல வேலையாக இருக்கும். அந்த வேலையை நான் ஆரம்பிக்க விரும்பவில்லை. இங்கே பலர் இருக்கிறார்கள். அவர்களில் யாராவது முன் இந்த கலந்துரையாடலிலே கலந்து கொண்டவர்களை இணைத்து
ஒரு அட்வைசரி போர்டை உருவாக்கி அந்த அட்வைசரி போர்டு ஒரு 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 ஆலோசனை சபையாக அல்லது கருத்துக்களை முன்வைக்கும் ஒரு சபையாக உருவாக்கப்பட்டால் ஆக்கபூர்வமாக இருக்கும் என நினைக்கிறேன். ஒவ்வொருவரும் தனித்தனியாக அனுப்பி கொண்டிருக்கும் பொழுது அவர் எல்லாத்தையும் பார்க்கிறாரோ தெரியல. நான் நேற்று முன்பு அனுப்பினான், அவர் அதை பார்த்தவர். ஆனா தனிநபர்களாக சொல்வதை விட ஒரு சபையாக நாங்கள் அனுப்பி வைப்பது மிக நல்ல விடயம் என்று நான் நினைக்கிறேன். அர்ச்சுனா போன்ற உறுதியான நேர்மையான ஒருவர் கிடைப்பது மிக அரிது. அவரை தமிழ் மக்கள் பாதுகாக்க வேணும். பாதுகாக்கிறது சிங்கள அரசிடமிருந்தும் இந்த பொறி வைப்பதற்காக அர்ச்சுனாவை நெருங்கி செல்கின்ற தீய சக்திகளிடமிருந்தும் அவரை பாதுகாக்க வேண்டிய முக்கியமான கடமை எங்கள் எல்லோருக்கும் உண்டு. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எந்த மாற்றத்தை அர்ச்சுனாவிடமிருந்து எதிர்பார்க்கிறீர்கள் தம்பி? அவர் ஒரு பாதுகாக்கப்பட வேண்டியவர் என்றதுல முக்கிய ஒரு கருத்து இருக்குது. அந்த பாதுகாக்க வேண்டியவரை உண்மையாவே சிவில் அமைப்புகளும் மக்களும் ஊடகங்களும் தான் இந்த பங்களிப்பவர்கள்ட்ட இருக்கு. அந்த வகையில உண்மையாகவே டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் மக்களோடான ஒன்றிப்பை அவர் கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும். சபைகளோ குழுக்களோ அல்லது ஹியூமன் ரைட்ஸோட ஒர்க் பண்ற நிறுவனங்களோ அவைகளோடு சேர்ந்து சில விடயங்களை முன்னெடுக்கிறது உண்மையாகவே அவர்களுடைய பாதுகாப்பும் அவருடைய உண்மைத்தன்மையை பாதுகாப்பதற்கும் அவரிடம் இருக்கும் சாட்சியத்தை பாதுகாக்கிறதுக்கும் அவர் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக தமிழ் மக்களுக்காக அல்லது மக்களுக்காக குரல் கொடுக்க வெளிக்கிட்டவர் தன்னிடம் இருக்கிற உண்மைகளையும் தன்னிடம் இருக்கிற சாட்சியங்களையும் பாதுகாக்க வேண்டியது அவருடைய 100% பொறுப்பாகும். அந்த பொறுப்புக்காக அவர் தன்னோடு சில மக்களை சேர்த்து வைக்க வேண்டும். சக்தி உள்ள ஒரு மக்கள் கூட்டத்தையோ அல்லது ஹியூமன் ரைட்ஸ் உள்ள அல்லது அமைப்புகளையோ அதுகளையும் தன்னோடு சேர்த்து அதை நடந்து கொண்டு போவது அவருக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும். இது மக்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த இடத்திலே நாங்கள் ஒரு காணொளி வைத்தியர் செந்தூரன் அவர்கள் ஒரு கடிதமாக இதனை எழுதி பகிர்ந்திருந்தார். அதை இப்பொழுது நேயர்களோடு பகிர்ந்து கொள்வது நல்லது என்று கருதுகிறேன். அதை பார்த்துவிட்டு நாங்கள் பேசுவோம். அன்புள்ள தம்பி அர்ச்சுனா அறிவது, நான் உனது அண்ணன் செந்தூரன் எழுதுவது. நான் சுகம் எனச் சொல்வதற்கில்லை. சில நாட்களாகவே மன அழுத்தத்துடன் வைத்திய கடமைகளை ஆற்றி வருகின்றேன். உனது சுகம் எப்படியும் தூக்கமின்மை இருப்பதாக அறிகின்றேன். இந்த கடிதம் வாசிக்கும் போது இன்று நடைபெற்ற சம்பவத்திற்காக நீ கைது செய்யப்பட்டிருப்பாய் என நினைக்கிறேன். தம்பி அர்ச்சுனா, வானத்தில் பறந்து கொண்டிருந்த உன்னை சில நாட்களிலேயே தரைக்கு கொண்டு வருவதற்கு படாத பாடுபட வேண்டியதாயிற்று. பல்வேறு தரப்பினர்களின் பிழையான வழிநடத்தல்களாலும் பிழையான புரிதல்களாலும் நீ பகடைக்காயாக்கப்பட்டு கசக்கப்பட்டாய் என்பதே உண்மை. இன்று கூட மன்னார் வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்து மிகவும் அநாகரிகமாக நடந்து கொண்டதனை பார்த்து மிகவும் கவலை அடைந்தேன். தம்பி, நீ போதையில் இருந்தாயோ தெரியவில்லை. இன்று பெரும்பாலான பொதுமக்கள் உனக்கு எதிராக கதைக்கிறார்கள். பல ஊடகங்கள் தம்மை மாற்றிக்கொண்டு நியாயமான செய்திகளை பிரசுரிக்கின்றன. பல யூடியூப்கள் தப்பானவருக்கு ஆதரவு தெரிவித்து தப்பிழைத்து விட்டோமே என கவலை தெரிவிக்கின்றார்கள். அரசியல் கட்சிகள் அனைத்துமே மௌனம் காக்கின்றன. உனக்காக நாடகம் போட்டவர்கள் இன்று வியூ குறைந்து வருமானத்துக்கு என்ன செய்வதென்று யோசிக்கிறார்கள். தம்பி அர்ச்சுனா, உன்னால் அடித்து விடப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் இல்லாமல் தவணை கேட்டதாக அறிந்தோம். தேசிய மனித உரிமை ஆணைக்குழுவில் சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகள் பாராட்டப்பட்டதுடன் பணிகளை தொடர்வதற்காக வாழ்த்துக்களும் தெரிவித்ததாக அறிந்தேன். நீயும் அறிந்திருப்பாய். தம்பி அர்ச்சுனா, நீ மேற்படிப்பினை தொடர முடியாமல் போகலாம். இலங்கை மருத்துவ சபையினால் உனது பதிவு அளிக்கப்படலாம். அதன் பின்னர் உலகின் எங்குமே நீ வைத்தியனாக வேலை செய்வது கடினம். பல வழக்குகள் நிலுவையில் இருப்பதனால் நாட்டை விட்டு வெளியேறுவதும் கடினமானதாக இருக்கும். தம்பி அர்ச்சுனா, நீ சாவகச்சேரி வந்தவுடன் அனைத்து வைத்தியர்களையும் ஒன்றிணைத்து வைத்தியசாலையை முன்னேற்றுவதற்கு பதிலாக அனைவரையும் தாக்கத் தொடங்கினாய். நீ கூறிய விடயங்களில் பெரும்பாலும் பொய்யாக இருந்ததனை இன்று பல பேர் உணர்ந்தாலும் அதில் உள்ள சில உண்மையான விடயங்களும் இன்று மறைக்கப்பட்டு விட்டன.
மருத்துவ தவறுகள் மன்னிக்கப்பட முடியாதவை. அதற்காக யாழ் குடாநாட்டில் நீ அர்ப்பணிப்புணர்வுடனும் சரியாகவும் கடமையாற்றியிருந்தால் உனது கண்ணுக்கு மிக திறமையான மிகவும் அர்ப்பணிப்பு நிறைந்த வைத்திய சமூகம் ஒன்று தெரிந்திருக்கும். அதனை பார்த்து நீ ஆச்சரியப்பட்டிருப்பாய். ஒன்றுமே இல்லாதிலிருந்து 30 வருடங்களாக உருவாக்கப்பட்டதுதான் இன்று நீ காணும் அத்தனை கட்டடங்களும் கட்டமைப்புகளும். வேறு மாகாணங்களை விடவும் வடக்கு மாகாணத்தில் வளங்கள் குவிந்திருப்பதனை அண்மையில் சுகாதார அமைச்சர் சுட்டிக்காட்டியதை நீ அவதானித்திருப்பாய். தம்பி அர்ஜுனா, முதல் நாளே சாவகச்சேரியில் நீ வைத்தியர்களை மிகவும் கேவலமாக நடாத்தி வைத்தியர்களை ஓட வைத்தாய். பின்னர் அவர்கள் மீது பழி போட்டாய். ஒரு ஆண் வைத்தியர் உயர் அதிகாரிகள் முன் கண்ணீர் விட்டு அள வைத்தமை நீ செய்த மிகப்பெரிய தவறு. இன்று மாணிக்கமாக தானும் தனது கடமையும் என்று அமைதியாக இந்த வாழ்க்கையை முடிக்க நினைக்கும் பலர் 2009க்கு முன்னர் பாட்ஷாவாக வாழ்ந்தவர்கள் என்பதனை நீ அறிந்திருக்க நியாயமில்லை. தம்பி அர்ஜுனா, வெளிநாடுகளில் இருந்து எமது தேசம் வாழ வேண்டும் என நித்தம் நினைப்பவர்கள், எமது மக்களுக்காக கோடி கோடியாக கொட்டி கொடுப்பவர்கள் இந்த விடயத்தில் நடுநிலையாக நின்றார்கள். இன்னும் எவ்வாறு குறைகளை நிவர்த்தி செய்யலாம் என்று நினைத்தார்கள். புலம்பெயர் உறவுகளே தமிழினத்தின் மிகப்பெரிய பலம். சமூக வலைத்தளங்களில் பொய்யான கணக்குகள் மூலம் தொடர்ச்சியாக இந்த விடயங்களை திரிவுபடுத்தி பதிவிடும் ஒரு சிலர் உண்மையிலேயே உனக்கு ஆதரவானவர்களோ அல்லது நல்லவர்களோ அல்லர். தாய்நாட்டுக்காக சதமும் செலவிடாதவர்கள் அவர்கள் வெளிநாடு சென்ற முறை, இன்று வாழும் வாழ்க்கை எல்லாமே தவறானது. நல்லவர்களை இனங்காணு, நல்லவர்களை நம்பு. தம்பி அர்ஜுனா, தயவு செய்து போதை பாவனையையும் பல பெண்களுடன் உறவு வைத்திருப்பதனையும் நியாயப்படுத்தாதே. உனது தந்தை உட்பட மீளாத்துயில் கொள்ளும் மறவர்களை மீளவும் எழ வைக்காதே. அவர்களது காலத்தில் உன்னை போன்றவர்களின் செயற்பாடுகளுக்கு என்ன தண்டனை என்பதனை நீ நன்கு அறிவாய். தம்பி அர்ஜுனா, நீ அரசியலுக்கு வருவதாக பலரும் கதைப்பதாய் கேட்டோம். தமிழ் மக்களுக்கு ஒரு ஏமாற்று பேர் வழி தலைமை தாங்குவதனை நாம் விரும்பவில்லை. உனது தலைமையில் சந்திக்கு சந்தி மதுபான விற்பனை நிலையங்களும் விபச்சார நிலையங்களும் இருப்பதற்காக நாம் இத்தனை வருடங்கள் போராட தேவையில்லை. தயவு செய்து வரி போட்ட தோலை அணிய நினைக்காதே. அது உனக்கு எள்ளளவும் பொருந்தாது. தம்பி அர்ஜுனா, அரசியல் வைத்தியசாலைகள் குறைபாடுகள் தெரியும் உனக்கு. ஏன் தனியார் வைத்தியசாலைகளில் நடைபெறும் ஆயிரக்கணக்கான பித்தலாட்டங்கள் தெரியாமல் இருப்பது அதிசயம்தான். குறித்த தனியார் வைத்தியசாலையில் எத்தனை தாய் மரணங்கள், சிசு மரணங்கள் மற்றும் டெங்கு மரணங்கள் கடந்த காலங்களில் நடைபெற்றிருக்கும். சொந்த பத்திரிகையில் எழுதுவார்கள் என்று பயப்படுகிறாயா? தம்பி அர்ஜுனா, உனது பொய்யான பிரச்சாரத்தில் உசுப்பேத்தப்பட்ட ஏமாளிகள் மூலம் உனக்கு ஒரு வங்கி கணக்கில் 68 லட்சமும் மொத்தமாக சில கோடிகளும் நிதியுதவி கிடைத்ததாக அறிகின்றேன். பாவப்பட்ட அந்த நிதியை சிறுவர் முதியோர் இல்லங்களுக்கு வழங்கிவிடு. அவசிய மருந்துகளும் சத்திரசிகிச்சை உபகரணங்களும் இல்லாமல் தினந்தினம் அல்லாடும் பிரதேச வைத்தியசாலைகளுக்கு அவற்றை வாங்கி அன்பளிப்பு செய்துவிடு. தம்பி அர்ஜுனா, உண்மையிலேயே நீ இதய சுத்தியுடன் எமது மக்களை வாழ வைக்க விரும்பினால் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேள். நல்லவர்கள் உன்னை மன்னிப்பார்கள். உளவளத்துணை ஆலோசனைகளை பெறுவதன் மூலம் மன அமைதியையும் நீ செய்யும் தவறுகளையும் விளங்கிக் கொள்ளலாம். நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து ஊழலற்ற சமூகம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பது எனது அவா. தம்பி அர்ஜுனா, தொடர்ச்சியாக போலியான முகத்துடனும் ஏமாற்றும் சிந்தனையுடனும் அரசியல் போன்ற நடவடிக்கைகளில் நீ ஈடுபட்டால் நாமும் மக்களின் நலன் கருதி உனக்கு எதிரான அரசியல் நடவடிக்கைகளில் மிக பாரிய அளவில் ஈடுபடுவதை தவிர மாற்று வழி எமக்கு தெரியவில்லை. தம்பி அர்ஜுனா, நீ நல்லவனாக மாற வேண்டும், நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், சிறந்த வைத்தியனாக மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்பதே நம் அனைவரினதும் உண்மையான விருப்பமாகும். திருந்தி வா. உனக்காக காத்திருக்கும் உனது அன்பு அண்ணா செந்தூரன். டாக்டர் செந்தூரன் அவர்கள் தெரிவித்தது போன்ற கருத்துக்களைத்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொருவரும், அர்ஜுனா நீங்கள் இது செய்தீர்கள், இப்படி செய்தீர்கள், இது தவறு அல்லது இப்படி செய்யுங்கள் என்ற ஆலோசனைகளை இனி வருகிற நிமிடங்களிலே தயவு செய்து ஒவ்வொருவரும் பதிவு செய்வோம். தொலைபேசி மூலம் இணைந்திருக்கிற நேயர், வணக்கம். வணக்கம். சொல்லுங்கம்மா, நீங்கள் எங்க இருந்து பேசுறீங்க? பேசுறேன். சரி, சொல்லுங்கம்மா. நான் நவராணி முத்துராஜா பேசுறேன். என்னன்னா, ஒருவர் உலக காலமும் இதுல ஊர்ல பல பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்குது. அதே ஒருவர் ஏதோ ஒரு வகையில வெளிவந்திருக்குது இந்த பிரச்சனை. மருந்துகள் மற்றது சத்திர சிகிச்சைகள் எல்லாம் கைவெட்டுக்கு அனுப்புறேன்னு சொன்னா சாதாரண எங்கட மக்களை பார்க்க இவ்வளவு வேதனையா இருக்கு. அது கஷ்டப்பட்டு வருதுகள்.
நாங்கள் இருந்த காலத்துல எங்களுடைய யாழ் போதனா வைத்தியசாலையில எவ்வளவு அருமையாக நாங்கள் வைத்திய சிகிச்சை பெற்றோம், குழந்தைகளை பெற்றோம், எவ்வளவு அன்பானவர்கள் இருந்தார்கள். வைத்தியத்திலே பிரச்சனை இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் டாக்டர் அர்ஜுனா இன்றைக்கு இப்படியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? டாக்டர் அர்ஜுனாவுக்கு உங்களுடைய ஆலோசனை என்னவாக இருக்கும் என்றுதான் கேட்கிறேன். ஆலோசனை, அந்த பிள்ளைக்கு எப்பவும் இருக்குது, நீதி வெல்ல வேணும். கட்டி கேட்கறதுக்கு ஒரு இல்லைன்னு சொன்னால் தம்பி சண்டை பிரசங்கம் என்று சொல்லுவாங்க. உண்மையிலே அந்த பிள்ளை வாலிப வயசுல, இந்த சின்ன வயசுல குற்றங்கள் எல்லாத்தையும் கேட்டு அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதுல பொய் இல்லை தானே. அந்த அனைசாமி செய்தியெல்லாம் காட்டினா அத்தனையும் உண்மை. இந்த வெளிநாடுகளில் இருக்கிறவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு நிதி கொடுத்து எங்கட மக்களுக்கு நல்ல சேவை ஆட்டணும் அனுப்புனதை உடனுக்குடன் அங்கே இருக்கிற வைத்தியர்களும் உடனுக்குடன் அனுமதி பெற்று அதை கட்டி எழுப்பி மக்களுக்கு பொது சேவை செய்யறதுக்கு ஆசைப்பட்டு செய்யணும். ஆனால் யாராவது அதை செய்திருக்கிறார்களா அந்த சாவச்சேரியில? அதுக்குள்ள இன்னும் எத்தனை வைத்தியசாலையில எல்லாம் பிரைவேட்டுக்கு அனுப்பினோம். உண்மையில அர்ச்சனா எடுத்துக்கொண்டா இதுக்கு எங்களோட முழு ஆதரவும் இருக்குது. பிள்ளைய நாங்கள் வடிவா கவனித்து வழிநடத்த வேண்டும். அவசரப்பட்டார். மற்றபடி அந்த பிள்ளைங்க எந்த பிள்ளையும் இல்லை. நேர்மையான பிள்ளைக்கு ஏன் இப்படியான குற்றச்சாட்டுகளை சாட்டினோம்? தயவு செய்து அப்படியான குற்றச்சாட்டுகளை சாட்டக்கூடாது. இந்த கையை நீங்கள் அந்த கை அவர்களுக்கே திருப்பி போகும். சரிம்மா, நன்றி நன்றி நன்றி. அந்த ஆதரவு தளம் என்பது தாராளமாக இருக்கிறது. ஆனால் அவரை வழி நடத்த வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. அவருடைய செயற்பாடுகள் அவர் முன்னெடுத்த விடயங்களில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. அத்தனை பேரும் கவலையோடு தான் இந்த நிகழ்ச்சியிலே பலர் இணைந்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். காப்ளின். வணக்கம் பிரவான, நான் ஒரு இன்ப தமிழ் அன்பன். நான் ஸ்ரீலங்கா ஜப்னாவிலிருந்து கதைக்கிறேன். என்னென்று சொன்னால், டாக்டர் அர்ச்சுனா என்ற விஷயத்தை பார்த்த அளவில் நானும் டு செட் எல்லாமே யூடியூபர்ஸ் எல்லாத்தையும் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற விஷயம். உண்மையாவே எங்களோட தமிழ் இனத்துக்கு ஒரு தலைவன் என்றது நிச்சயமா தேவை இருந்தது. இப்ப உங்களோட வானொலியின் அடிப்படையில அது என்னன்ற ஒரு சர்ச்சையா தான் இருக்குது. ஆனா அப்படி இருந்தும் எங்களோட நாட்டுக்கு ஒரு தலைவன்ன்றது கண்டிப்பா இருக்கணும். தலைவர்கள் உருவாக்கப்படுறது அந்த வகையில எதிர்பார்க்கிறோம். டாக்டர் அர்ச்சனாவும் ஒரு தலைவனாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் என்றுதான் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அப்படி என்று பார்த்த அடிப்படையில அதாவது A to Z சாவச்சேரிக்கு இவர் வந்ததுல இருந்து இப்ப அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிற வரையும் அவற்ற சம்பவங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தால் அவற்ற ஒரு கொள்கையில ஒரு உறுதியான தன்மை இல்லாத ஒரு பக்கமா இருக்குது. அவற்ற பேச்சுல அது அவர் அதை முதல் டிசைட் பண்ணணும். நான் ஒரு வைத்தியனா இருந்து வைத்திய சேவைக்குள்ள மாற்றங்களை கொண்டு வரணுமா, இல்லாட்டி ஒரு அரசியல்வாதியா இருந்து ஒட்டுமொத்த தமிழினத்துக்கும் ஒரு பொதுமகனா இருந்து ஒரு சேவையை செய்ய போறனான்றது இருக்கணும். ஏனென்றால் அவற்ற கதைகள் இடக்கிட பிறழுது. மற்றது அது எந்த உதாரணம் என்று பார்த்தால், தனக்கு டிப்யூட்டி டைரக்டர் ஜப்னா ஹாஸ்பிட்டல்ல தந்தால் நான் இந்த அரசியலை விட்டுட்டு போறேன் என்று சொன்னால், அப்ப இவ்வளவு காலமும் மக்கள் எதிர்பார்த்த அரசியல் ரீதியான ஒரு தீர்ப்பு இல்லாட்டி ஒரு தலைமைத்துவம் ஏற்று செய்யக்கூடிய பக்கம் இருக்கா என்றதில் அவர் ஒரு உறுதியான கொள்கை எடுக்கணும். ஆனா அவருக்கு நிச்சயமா சரியான ஒரு அட்வைசர் தேவை. இப்ப மௌலிசன் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு சரியான ஒரு அட்வைசர் கண்டிப்பா தேவை. ஏனென்றால் அவர்கிட்ட டோக்கள் எல்லாத்தையும் பார்க்கக்குள்ள என்னன்னு சொல்லுவாங்க, அந்த ஓட்டவாயன்னு சொல்லுவாங்க, உளர்வாயன் என்று சொல்லி. மற்றது அவர் எல்லாத்தையும் என்ன செய்யறாருண்டா டக்குன்னு அம்பலப்படுத்துற ரெக்கார்டிங்கா இருக்குது. ரெக்கார்டிங்ன்றது தேவைதான், இல்லையாண்டு இல்ல. அப்ப கொஞ்சம் உடனே எல்லாரும் என்ன செய்யறாண்டா அவுட் பண்றாரு, பப்ளிசிட்டி ஆகுறாரு. மற்றது தனக்கு பிடிச்சிருக்கு என்று சொன்னால் அதை அப்படியே வச்சிருக்கிறார், பிடிக்கலையே என்று சொன்னால் டக்குன்னு அதை விமர்சிக்கிறார். பிறகு திருப்பி ஒரு பக்கம் உதாரணத்துக்கு ரீச்சா கரணன் என்ற விஷயம் ரெண்டு பாக்கிக்குள்ள ஏதோ IBC அலையா விருந்தாளி என்ற உடனே முதல் என்ன செய்ய எதிர்த்து கழிச்சார். பிறகு ஒரு அழைப்பொன்று தனக்கு வந்தது இதென்ற சொன்ன எல்லாம் கழிச்சார். பிறகு திருப்பி தானே அவமதிச்சாச்சுன்னு சொல்லி போட்டு எதிர்த்து. அப்ப ஒரு ஸ்திரமான அவற்ற ஒரு உறுதியான ஒரு நிலப்பாடை அவர் தனக்குள்ளே எடுத்துக்கொள்ளணும். அவருக்கு தன்னம்பிக்கை இருக்கு, தத்துணிவு இருக்குது. அதை அவர் என்ன செய்யணும் என்றால், அந்த கதைக்கிற இதெல்லாம் அந்த பொருளிடம் மேவல் என்ற அடிப்படையில அவர் அதை எங்க கதைக்கோணும், எப்படி கதைக்கோணும், மேரோட கதைக்கோணும், எந்த சந்தர்ப்பம் எல்லாத்தையும் அவர்கிட்ட நல்ல நாலேஜ் இருக்குது, நல்ல ஒரு கல்வித்திறன் இருக்குது, மற்றது நல்ல ஒரு நாலேஜ், அதாவது ஆளுமை என்றதெல்லாம் இருக்குது. அதை பாவிக்கிற முறை என்றது இப்ப தலைவர் சொன்ன மாதிரி தான் இருக்குது. அது சரியா அவர் அதை
வழி நடத்தக்கூடிய ஒரு கேட்கணும். ஆனா அவர் அதை கேட்கறதுக்கு பல என்ன சொல்றாரு, அவர்கிட்ட தன்மை இருக்கான்றது விளங்கிறேன்டா அவர் சொல்றார். தான் சொல்றதையே தான் கேட்கறது இல்லையான்னு சொல்லி அவன் மெட்டாக சொல்றது எப்படி கேட்பாருன்றது தெரியாமல் இருக்குது. ஆனா தன்னை பெரிய ஒரு சக்தி தனக்கு பின்னால் இருக்குன்றதும் சொல்றாரு. அப்ப மற்றது அவற்ற இரகசிய தன்மைகள்ன்றது சில இடங்கள்ல இருக்கணும். ஆனா சில இடத்துல சொல்றாரு என்ன எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் சொல்றாரு. ஸோ ஆரம்பத்துல இருந்து கதைக்க அந்த A to Z அவர் கதைச்சதுல இருந்து 2 பேரையும் பார்த்தா இருக்கணும். ஆனா அதுக்கு பிறகு இந்த சில இதுகளை மறைக்கிறாரு. அக்கௌண்ட் வந்து காட்டியலாது, அரசியல்வாதி காட்டுமா, மற்ற அரசியல்வாதி காட்டுவேமா, அப்ப அந்த வசனத்தை விட்டுருக்க கூடாது. நான் எல்லாத்தையும் காட்டுவேன், எனக்கு வர அக்கௌண்ட் முழுக்க இதாண்டு காட்டுவேன்ற பக்கம். அப்ப இதை சரியான ஒரு ஆள் ஒரு அட்வைஸ் கமிட்டி ஒன்றை போட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய மாதிரி முதல்ல அவர் ஒரு முடிவெடுக்கணும். நான் அரசியல்ல நிக்க போறேன்னா இல்லாட்டி தான் மருத்துவத்துல நிக்க போறேன்னா அவருக்கு இப்ப அவர் கேட்ட ஒரு இடத்துக்கு அவருக்கு ஒரு போஸ்ட் ஒன்றை கொடுத்தால் அவர் அந்த இடத்துல தான் போறக்கூடிய மாதிரியான மனநிலையில இருக்குது. மற்றது எல்லா இடத்துலயும் என்ன பாஞ்சு மற்றது தேவையில்லாத இடத்துக்கு கொண்டு போய் மூக்க நுழைக்கிற மாதிரி ஒரு அரசியலுக்கு வந்துட்டு அவர் என்ன செய்யலாம், ஃபுல்லா ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சு தண்டா பிறகு ஒரு மூக்க நுழைக்கிற மாதிரியான பக்கம் இருந்தாலும் அவருக்கு எங்கள் நாட்டுக்கு ஒரு தலைமை ஒன்று தேவை நிச்சயமா. என்னடைக்கு தலைமை இல்லாமல் எல்லாமே சிதறடிச்சு இப்ப திக்கு திணறி கொண்டிருக்கிற எல்லா பாடு தான் இருக்குது. அரசியல்வாதிகளும் ஒரு பக்கங்களால தங்களோட பக்கங்களை பாக்குற அளவுக்கு இருக்குது பிறவான. அப்ப அந்த அடிப்படையில சரியான ஒரு வழிகாட்டல் அது புலம்பெயர் தமிழ் மக்கள், அது புலம்பெயர்ன்றதை கூட அவர் விமர்சிச்சிருக்கேன். புலம்பெயர் ஆனா அவரோட வசனத்துல சொல்றாரு புலம்பெயர் தமிழ் மக்கள் தன்னோட இருக்கணும்ட்டு. ஆனா அவர் ஒரு யூடியூபர் கேட்க புலம்பெயர் தமிழர் சொல்றீங்க, எங்கட வாழ் மக்கள் என்று சொல்லுங்க, வெளிநாட்டுல இருக்கிற எங்கட வாழ் மக்கள் என்று சொல்லி. அப்ப அப்படியே அந்த அவற்ற கதைகள் வந்து உறுதியா இருக்கிறதுக்கான ஒரு பக்கத்தை முதல் அவர் எடுக்கிற அவரோட அட்வைஸ் சொல்லி கொண்டிருக்கிறீங்கன்னா அது முதல் ஸ்திரத்தன்மை இது அரசியலா மருத்துவமா என்றதை எடுத்து போட்டு அவருக்கு சரியான ஒரு வழிகாட்டல் உண்ட அட்வைஸ் சரியான ஆலோசனை இதோட கொண்டு போனால் நிச்சயமாங்கிற நாட்டுக்கு அவர் நல்ல தத்துணிவு இருக்குது, நல்ல ஒரு திறமை இருக்குது, மும்மொழி இந்த ஒரு தேர்ச்சி இருக்குது. அப்ப அப்படியான ஒரு பக்கத்துல கொண்டு போகணும். சரியான ஒரு கமிட்டியார வழி நடத்தினால் நல்லா இருக்கும்ன்றது என்ற கருத்தா இருக்கு. நான் ஸ்ரீலங்காவிலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து அவதானிச்ச நேரடியா எல்லாத்தையும் அவதானிச்சபடி அடிப்படையில கதைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கமே அவரை மேம்படுத்துவதற்கான ஆலோசனை குழு ஒன்று என்று சந்திரமௌலீஸ்வரர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அது கூட அவருடைய அனுமதியோடு அப்படியான ஒரு குழு என்று வருகிற பொழுதும் கூட குழுவுக்குள்ள பிரச்சனை வராமல் அவர் முடிவெடுக்கிற தம்பிராஜா ஐயா சொன்னது போல அவர் முடிவெடுப்பார். ஆனால் ஆலோசனைகளை தொலைபேசியிலே சுவிஸில் இருந்து என்று நம்புகிறேன். வணக்கம். சுவிஸ்ல நான் பிரான்ஸ்ல இருந்து அழைக்கிறேன். சரி, பேசுங்க தம்பி, உங்களோட கருத்தை சொல்லுங்க, மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அர்ஜுனா சொன்ன குற்றங்கள் அது அவராக கண்டுபிடிக்கப்பட்ட குற்றங்கள் அல்ல. பொதுமக்கள் புலம்பெயர் தமிழர்களால புகப்பட்ட குற்றங்களை தான் அவர் சாவச்சேரியில சொல்லி அதிலிருந்து தான் அந்த பிரச்சனை உருவாகியது. சரி, ஆனால் அவர் ஒரு தனிப்பட்ட மனிதனாக இந்த பிரச்சனையில போகொள்ள கூடாது. இதை யார் யார் இந்த பிரச்சனைகளை அவருக்கு கூறி வைத்தாரோ அவர்கள் ஒரு குழுமமாக இணைந்து அவர்களுடைய அட்வைஸின் மூலம் இவர் இயங்குவார இருந்தால் இவருக்கு பிரச்சனை வராது. இவருடைய குடும்ப நிலைமை, இவர் ஒரு தனியாளா இருக்கிறார், இவர் சகலர்களுக்கு முகம் கொடுத்து இவரால முன்னுக்கு செல்ல முடியாது. எனவே இவர் முதலிலே தனக்கு இப்படி குற்றங்கள் இன்னைக்கு சாவச்சேரியில் நான் 63ஆம் ஆண்டு சாவச்சேரியில பிறந்தேன். ஒரு மருத்துவ ரீதியாக திறமையாக இருந்த ஒரு ஹாஸ்பிட்டல். அதை விட உங்களுக்கு தெரியும், ஒரு பிறப்பெண்கள் அது இயற்கையானது. ஆரம்ப காலத்துல வீடுகளிலே மருத்துவர்கள் பிள்ளைகளை பிறப்பித்த காலம் கூடியிருந்தது. இன்றைக்கு உழவுக்கு பிறகு இல்ல மன்னிக்கணும், கடந்த காலங்கள் ஆஸ்பத்திரி வைத்தியத்துறை பற்றி எல்லாம் பேசுவதற்கு நேரம் போதாது ராசா. அதாவது பிரச்சனை இருக்கிறது. அர்ஜுனா மீது குற்றம் சாட்ட தேவையில்லை. அவர் வந்து ஒரு உண்மையான நிலைமையில தான் அந்த மக்களுக்கு கொண்டு வந்தவர். அவர் கொண்டு வந்தவரை தவிர அவரை பயன்படுத்திய நிறைய பேர் இன்றைக்கு பேசாம இருக்கிறார்கள். அவர்கள் கட்டாயம் அர்ஜுனாவுடன் பலமாக இணைந்து இந்த இதுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபடவும் இல்லை தம்பி. அதாவது மன்னிக்கணும், இந்த நிகழ்ச்சி வந்து டாக்டர் அர்ஜுனாவுக்கு எதிரானது அல்லது அவருடைய செயல்பாடுகளை விமர்சிப்பது என்பது அல்ல. அக்கறையுடன் டாக்டர் அர்ஜுனாவை வழிநடத்துவதற்கு நாங்கள் பொறுப்புள்ள சமூகமாக சும்மா ஆதரவு கொடுக்கிறோம் என்று சொல்லி பணத்தை அனுப்பியோ அல்லது அவருக்கு ஆதரவு நாங்கள் நிச்சயமாக உங்களோடு இருக்கிறோம் என்று அவரை உசுப்பேத்துகிற என்ற வார்த்தை ஒன்று இருக்கிறது. அந்த உசுப்பேத்தலை செய்து அவரை குழிக்குள்ளே விழுத்துவது எங்களுடைய நோக்கம் அல்ல. அவரை ஒரு தம்பியாக, ஒரு சகோதரனாக,
உங்களுடைய செயல்பாடு நல்லது, நீங்கள் எடுத்த முன்னெடுப்பு நல்லது, உங்கள் துணிச்சல் பாராட்டுதற்குரியது. உங்களை போன்ற துணிச்சலும் உங்களை போன்ற வைராக்கியத்தோடு நாங்கள் செயற்பட முடியாதவர்களாக இருந்தாலும் நீங்கள் சறுக்குகிற பொழுது அந்த இடத்திலிருந்து நீங்கள் விழுந்து விடாமல் காப்பாற்றுகிற நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. எல்லோருமே இப்படித்தான். கொஞ்சம் ஒருத்தரை விமர்சிக்க ஆரம்பித்தால் அவரை வீழ்த்துவதற்கு விமர்சிப்பதாக நினைக்காதீர்கள். தயவு செய்து அந்த நோக்கம் துளியூட கிடையாது. இந்த நிகழ்ச்சி மூலமாக டாக்டர் அர்ஜுனா அவர்கள் ஆரோக்கியமாக மீண்டும் வருகிற பொழுது ஒரு புது மனிதனாக புதிய மாற்றங்களோடு மிக மிக சாதுரியமாக செயல்பாடுகளை வென்றெடுக்க வல்லவனாக அவரை ஒரு தலைவனாக பார்ப்பதே பலருடைய விருப்பமாக இருக்கிறது. நன்றி. நிகழ்ச்சியில் இன்னும் ஒருவர் தொலைபேசியிலே கலந்து கொள்வோம். அதற்கு பிறகு நாங்கள் பேசுவோம். வணக்கம். உங்களோட நிகழ்ச்சியை பார்க்க டாக்டருக்கு எதிரான ப்ரோக்ராம் இது பார்க்க இருக்குது எனக்குண்டா. அப்படியா? சரி. எப்படி எதை வைத்து எதிரான நிகழ்ச்சி? என்ன எதிராக பேசிட்டோம் டாக்டர்? சரியா? நீங்க பிளான் பண்ணி அவங்க அடிக்கிறீங்க. இப்ப இல்ல பிளான் நீங்க சும்மா சொல்லுங்க ஐயா. நீங்க போன்ல தான் வந்திருக்கிறீங்க. இதுல என்ன அடிக்கிறோம்? டாக்டர் செய்யறது எல்லாமே சரி என்று சொல்லுகிறீர்களா? நாங்கள் பேசாமல் இருக்க வேண்டும், எப்படி போனா என்ன கேடு கட்டார் என்ன என்று இருக்கிறது தான் பொறுப்புணர்வு மிக்க சமூகமா? உங்களுக்கு டாக்டர்னால எவ்வளவு அன்பு இருக்கா உங்களுக்கு? அதுக்கு உங்களுக்கு அன்பு இல்லாமல நாங்க செய்யறோம் ஐயா. இது உங்களோட சூழ்ச்சி இருக்கிறது பின்னால. நன்றி. உங்களை போன்ற உங்களுடைய அறிவுரை, உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். அதாவது டாக்டர் அர்ஜுனாவை பற்றி அவர் செய்கிற செயல்பாடுகளை சீர்திருத்த வேண்டும் என்று எண்ணுகிற எண்ணம் என்று நான் சொல்லுகிறேன். எங்களுக்கு சூழ்ச்சி என்ன சூழ்ச்சி இருக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, நீங்க அவரை பிள்ளை கண்டுபிடிக்கிறீங்க. என்னன்னு சொன்னால் அவர் செய்த பிள்ளை, நீங்க அவரை பற்றி நீங்க அவரை திருத்த மாதிரி சொல்லல. அவர் செய்த ஒரு பிள்ளையும் இல்லை. அவர் ஒரு டாக்டர். அவர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன நேரம் போகலாம். அதுல ஒரு ஆள் சொல்ற நைட்ல போனது புள்ளன்னு சொல்றேன். Right? He's a doctor. He can walk into any hospital any time. Simple as that. If you know that. Right? Day night and இல்ல. அவர் நைட்டுக்கு போனது ஆப்பிள் படுக்கிறான் வந்து செக் பண்ண தான் போனார். எனக்கு டாக்டர்ஸ் டியூட்டி தான் நைட்ஸ்ல படுக்கிறேன். தண்ணி அடிச்சுட்டு படுப்பாங்க. உங்களுக்கு அது தெரியாது அவங்களுக்கு. சரி, அப்படின்னா அவர் ஏன் கைது செய்யப்பட்டார்? அவருக்கு நாங்கள் அந்த கைதுக்கு என்ன செய்வோம்? அப்படின்னா அவரை ஏன் கைது செய்தார்கள்? அதுக்கு நாங்கள் வாங்கல போகணுமே. உங்களுக்கு அது விளங்குது. வெரி சிம்பிள் கான்செப்ட். எப்படி அந்த டாக்டர்ஸ் அதுல இருக்கிற டாக்டர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. டைரக்டர் ஆஃப் what sort of complaint is that? He had complained. He had walking in the hospital, disturbing the other staff. Right. So. Right. You don't complain. This is not it's an allegation. It's not proof that he's guilty. Please understand. Fair enough. Right? Fair enough. I'm sure you have some common sense. Right? That anybody can complain. I can complain about you tomorrow. I can say you're a terrorist. I can complain. And the police can take and investigate you. So they can arrest you. So but till you find you are wrong, they can't send you to prison. So now he will come out. Arjuna will come out. There's no problem. We want him to come out, and we want him to continue the service in a proper manner and acceptable manner and successful manner. Okay, that's what our intention is. And if you can't understand that, there's no proper Tamil leader, right? Okay, fair enough. Yeah, we are trying to find a leader, sir. You have a leader who can't speak. You have a leader who can't speak English even. I can't speak English either, is it? No, you have a leader in the team who can't speak English even. Okay, right. Bye. சரி, இப்படியும் இருக்கிறார்கள். அதாவது இப்ப இகழ்ல பிளக்க பிடிக்கிறது. நீங்களே அர்ச்சனா பற்றி பேசுகிறீர்கள். இப்ப இவருக்குள்ள என்ன பிஹைண்ட் த சீன் இருக்கின்றது எனக்கு தெரியாது. இப்படி கதை பேர் இருக்கிறார்கள். நீங்கள் அவனை சீர்திருத்தீவீங்களோ, நீங்கள் திருப்பி அவரை எழுப்பி நடக்க விட்டுருவீங்களோ என்று யோசிக்கிறார்கள் நினைக்கிறேன். சன், நீங்கள் ஏதோ சொல்ல கையெழுத்தி இருக்கீங்களா? அப்பன் சொல்லுங்கள். டாக்டர் அர்ச்சனா உண்மையாகவே சமூக உள்வாங்கலுக்குள்ள உள்வரப்பட வேண்டும். இதுல எல்லாரும் சொன்ன மாதிரி கருத்துக்களை கேட்க வேண்டும். மற்றவர்களோடு சேர்ந்து இயங்கினால்தான் அவருடைய அரசியல் பயணமும் சிறக்கும் என்றுதான் உண்மையான வேண்டும். 4 பேர் இல்லாமல் அரசியலும் செய்ய முடியாது. 9 பேர் இல்லாம நொமினேட் பண்ணவும் முடியாது. ஆகவே சமூகத்தோடும் சமூக அக்கறை உள்ளவர்களோடும் சேர்ந்து இயங்கித்தான் அவருடைய விடயங்களை வெளியே கொண்டு வரலாம் என்பதுதான் கடைசியா என்னால சொல்லக்கூடிய ஒரு விடயம்.
அவரை பாதுகாக்க வேண்டிய ஒரு விடயம் என்றதால மக்களோடு அவர் சேர வேண்டும், மக்கள் உள்வாங்கப்பட வேண்டும், மக்களை அவர் உள்வாங்க வேண்டும், மக்களுடைய கருத்துக்கு அவர் செவிசாய்க்க வேண்டும். அதுதான் என்னுடைய கடைசியான ஒரு கருத்தாக நான் இதுல ஏற்றுக்கொள்றேன். என்னடா இதுல இந்த ப்ரோக்ராமை வடிவா கேட்டுக்கொண்டிருந்தா இப்ப இதுக்கு முன்பு கதைத்தவர் வடிவா கதைத்திருப்பார், பட் அவரே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இல்லை. அதான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. இதுக்கு முன்னுக்கு கதைத்தவர் பிரவாணியோட வாக்குவாதப்பட்டவர், சரியா? ஆகவே டாக்டர் அர்ஜுனா ஒரு தலைமையாக வர வேண்டுமாகவோ அல்லது மக்களுடைய பிரதிநிதியாக வர வேண்டுமாக இருந்தால் மக்களுடைய கருத்துக்கு முன்னுரிமை கேட்கும் போது அல்லது மக்களுக்கு வழங்கும் போதுதான், முன்னுரிமை வழங்கும் போதுதான் அவர் மக்கள் பிரதிநிதிப்படுத்தப்படுவார் என்பதை அர்ஜுனா அவர்கள் தெரிந்து கொண்டு செயற்பட்டால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று பெரியோர்கள், புத்திஜீவிகள் அனைவரும் சேர்ந்து அவரை இணைத்துக் கொண்டு நாம் ஒரு பயணத்தை நோக்கி முன்னோக்கி செல்ல வேண்டும். அவர் அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தோடு வெளிவர வேண்டும் என்று விரும்புகிறோம். எங்களுடைய ஒரு ஆலோசனை சபையினுடைய ஆலோசனையை அவர் ஏற்க வேண்டும் என்று இல்லை. அவர் குற்றம் சாட்ட முயல்கின்ற செந்தூரன் ஏன் தான் கூட தமிழ் மகன் தானே, தமிழ் மகனாக மருத்துவராகத்தானே பணியாற்றுகிறார். அவற்ற நிலை அவர் தொடங்கின நிலையும் முன்னே இருக்கிற நிலையிலையும் மக்கள்கிட்ட கணக்க எதிர்ப்பை சந்திச்சிருக்கிறார் என்றதான் என்ற கருத்து. நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால், அர்ஜுனாவை மக்களோடு சந்திக்கின்ற கூட்டங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும். தகுந்த முறையில அவரை பாதுகாக்க வேண்டியது தனிய அறிவுரை சொல்றது மட்டுமல்லாமல் எப்படி இவருக்கும் இவரை சுத்தவரை இருக்கிற அந்த நெட்வொர்க்கை நாங்கள் எப்படி வளர்த்தெடுக்கலாம் என்றதான் இங்க இருக்கிற முக்கியமான கடமை. தம்பி அர்ஜுனா செய்ததை எங்களுடைய அரசியல்வாதிகளில் ஒருவர் செய்திருந்தால் நாங்கள் அவரை எவ்வளவு போற்றி இருப்போம். அவரை குறை கண்டு அவரை இல்லாமல் பண்ணி அவரை அழிப்பது எங்களது நோக்கம் அல்ல சகோதரி, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமா இவரை போல ஒரு துணிஞ்ச ஒரு பக்கமான ஒரு வாக்கள் எங்க நாட்டுக்கு தேவை. ஏன்னா இன்றைக்கு பாத்தீங்கன்னா அடுத்தது வைத்தியத்துறை பிரச்சனையா இருக்குது, அதே மாதிரி கல்வித்துறையிலையும் கன பிரச்சனை இருக்குது. அவருக்கு எங்களுக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் நாலேஜ் அவருக்கு இருக்கும்ன்றது தெரியல. அவரோட மெடிக்கல் ஆபீசர் அந்த நல்ல கருத்துக்கள் அவரை சென்றடைய வைக்கிறதுக்கு நீங்கள் செய்யற முயற்சி சிறப்பா இருக்கும் நினைக்கிறேன். அர்ஜுனா மாரி ஒரு அர்ஜுனன் எல்லாருக்கும் ஒரு உசுப்பேத்தி உலகம் முழுக்க உங்களுடைய பேச்சாக வாய் மொழியாக தமிழ் மொழியாக கொண்டு செல்வது இந்த இன்ப தமிழொலி. அதுக்கு எங்களுடைய எல்லோருடைய நன்றி. வீரமுடன் வந்தனடா பாடடா எங்கள் வீர மகன் அர்ஜுனா காணடா. தடைகள் உடைக்க வந்தானடா, தளரா நெஞ்சம் கொண்டானடா, அகிலம் வியக்க வந்தாண்டா, ஆட வழி சொன்னாண்டா.